இப்போ மேடம் வந்தோம், டீச்சர் வந்தோம், பிரின்சிபல் சைடு வந்தோம்னா அப்பா இவங்களோட போராட்டத்துக்கு கொஞ்சம் மூச்சு விடலாம் அவங்களுக்கு ரெண்டு சைடும் இந்த ஒரு அரை நாள் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான நாளாக நான் நினைக்கிறேன். இந்த தலைப்பு வந்து நம்ம கல்வி குழுமத்தை பொறுத்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. மைய தலைமை குழு. நீங்க வந்து லீடர்ஷிப் குவாலிட்டி இல்லை அப்படின்னா, லீடர்ஷிப் குவாலிட்டி நீங்க வளர்த்துக்கல அப்படின்னா எந்த இடத்துலையுமே நீங்களாவே இருக்க முடியாது. இப்போ 12th முடிச்சுட்டு அடுத்த பிஎஸ்சி இன்ஜினியரிங் காலேஜ் கரூர் கேம்பஸ் இருக்கு, கோயம்புத்தூர் கேம்பஸ் இருக்கு. நான் கரூர் கேம்பஸ் பேரு ரொம்ப ரொம்ப அழகான ஒரு கேம்பஸ். அவ்வளோ ஒரு கரூர் வந்து கொஞ்சம் வறட்சியான ஒரு பூமி தான். ஆனா அந்த வறட்சியான பூமியே நீங்க உள்ள நுழைஞ்சீங்கன்னா வெளியில இருக்கிற இந்த ரூமா இருக்கும், உள்ள போனீங்கன்னா வேற ஒரு உலகத்துக்கு போன மாதிரி இருக்கும். அவ்வளோ அழகா இருக்கும் கேம்பஸ். நீங்க ஏதாவது ஒரு பொறியியல் கல்லூரியில நல்ல ஒரு விருப்பமான பாடப்பிரிவு எடுத்து படிக்கிறீங்க, வேலைக்கு போறீங்க அப்படின்னா நீங்க வந்து ஒரு லட்சத்துல ஒரு ஆளா மட்டும்தான் இருப்பீங்க. ஆனா லீடர்ஷிப் குவாலிட்டியை நீங்க வளர்த்துக்கிட்டா மட்டும்தான், தலைமைத்துவ பண்பை எப்பொழுது யார் வளர்த்துக் கொள்கிறார்களோ அவர்கள் தான் நாளைக்கு சமுதாயத்துக்கு வழிகாட்டியாவே இருப்பாங்க. இன்னொன்று சொல்றேன், இன்னைக்கு இருக்கிற மிகப்பெரிய கார்பரேட்லாம் எந்த அடிப்படையில கேம்பஸ் செலக்ட் பண்றாங்க, பெரிய பெரிய பதவி இருக்கு அப்படின்னா உங்களுக்கு டெக்னிக்கல் நாலேஜ் இருக்கணும், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் நாலேஜ் இருக்கணும். உங்களுக்கு டெக்னிக்கல் நாலேஜ் நீங்க சவுண்டா இருக்கணும், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் நாலேஜ் நீங்க சவுண்டா இருக்கணும். அந்த மாதிரி ஒரு ஆளை தான் அவங்க அழகா தூக்கிக்கிறாங்க. நீங்க டிமாண்ட் பண்ணலாம், எனக்கு எத்தனை லட்சம் சம்பளம் வேணும்னு நீங்க டிமாண்ட் பண்ணலாம். ஏன்னா கரூர் கேம்பஸ் நான் போனப்ப நான் பார்த்த ஒரு விஷயம், ஒரு பையனுடைய போட்டோ போட்டு வருஷத்துக்கு 80 லட்சம் சம்பளம், வருஷத்துக்கு பிஎஸ்சி இன்ஜினியரிங் காலேஜ் கரூர் கேம்பஸ் வந்து 80 lakhs per annum ஒரு கார்ப்பரேட் கம்பெனி அந்த பையனை வேலைக்கு எடுக்குது. நான் பார்த்துட்டே போயிட்டேன். இப்போ நம்ம வந்து நம்ம பிரசிடென்ட் ஐயாவோட செக்ரட்டரி ஐயாவோட பார்த்து பேசிட்டு அந்த மாதிரி அங்க இருக்கிற செக்ரட்டரி அவங்க எல்லாம் பேசிட்டு இருக்கிறப்ப நான் கேட்டேன், முதல் கேள்வி என்ன கேட்டேன்னா 80 லட்சம் என்ன ஒன்றும் அந்த வயது. ஏன்னா அந்த 80 லட்சம்ங்கிறத நாங்கெல்லாம் போகிறதுக்கு எத்தனை ஆண்டு காலம் உழைக்க வேண்டியது எங்களுக்கு தெரியும். இப்போ யூஜி முடிச்ச பையன் அப்படியே வர 80 lakhs ஒரு கார்பரேட் கம்பெனி அவன் தூக்குது அப்படின்னா எனக்கு ஆச்சரியமா இருக்குது. அப்புறம் கேட்டா அவங்க சொல்ற ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த பையன் கம்ப்யூட்டர் லேப்ல இருந்து அவன் அனுப்புறப்ப அவன் காலை ஊனும், லேபை ஊனுண்டா போடா, நீ நல்லா இந்த முறை வராங்க, நான் கூட சம்பளம் தரேன் அவங்களுக்கு, இந்த லேப் அசிஸ்டன்ட் ஆப்ரேட் தயவு செஞ்சு கிளம்புறா, ஏன்னா குடும்பத்துக்கு நான் கிளம்புனா கெஞ்சி எழுதுறோம். லைப்ரரி போனாலும் லைப்ரரி கெஞ்சி வராங்க, இல்லை கண்டிப்பா இல்லை கண்டிப்பா இல்லை கண்டிப்பா. நான் ஒன்னே ஒன்று ஞாபகம் செஞ்சிருக்கு. அப்பதான் யோசிக்கிறேன், யார் தன்னுடைய இலக்கில் மிக சரியாக அடைவதற்கு அதற்கான நேரத்தை பேசுறப்ப கூட அதற்கான நேரத்தை முழுமையாக எந்த மனிதன் பயன்படுத்துகிறானோ அந்த மனிதனை இந்த உலகம் தவறவிடவே விடாது. கரெக்டா? அதே காலேஜ் கேம்பஸ்ல 40 லட்சத்துக்கு செலக்ட் ஆனவங்க இருக்காங்க, 30 லட்சத்துக்கு செலக்ட் ஆனவங்க இருக்காங்க, 10 லட்சத்துக்கு செலக்ட் ஆனவங்க இருக்காங்க. ஆனா இந்த பையனுக்கு மட்டும் ஏன் 80 லட்சம்? எவ்வளவு திறமை இருந்தா அவங்களுக்கு கிடைச்சிருக்கும், டிமாண்ட் பண்ணிருப்பான். சில பேர் 8 ஆஃபர் கையில் வச்சிருக்காங்க. ஒரு கேம்பஸ் எனக்கு முடிஞ்சு போகுது, 8 கம்பெனியோட ஆஃபர் லெட்டர் கையில் இருக்கு. இப்ப 8 கம்பெனிகள் தான் கிளி. யாரு ஆஃபர் கிடைச்ச பையன் அந்த பொருள் தான் கிளி. அது வந்து ஒரு சீட்டை அவனே கூப்பிட்டு இருக்கு, அது ஒரு சீட்டை அவனே கூப்பிட்டு. பாருங்க எப்படி ஒரு மேஜிக் லைஃப்ல நம்ம தகுதி ஆயிட்டோம்னா, நம்ம நினைச்சது எல்லாமே கிடைக்கும். தகுதிங்கிறது என்னன்னா தன்னம்பிக்கை, குறிக்கோள், திறமை. இதுதான் தகுதி. தகுதி என்ன? தன்னம்பிக்கை, குறிக்கோள், திறமை. அது ரொம்ப முக்கியம். சில பேர் ரொம்ப மோட்டிவேட்டடாவே இருப்பான், திறமையே நம்ம பிரயோஜனம் இல்லை. உலகங்களே அவன் பேசுறது எனக்கு இந்தியாவை காப்பாற்ற பார்த்துட்டாங்க. என்னடா பண்றேன்னா அப்புறம் கூட இந்தியாவை காப்பாற்றுறாங்க. எனக்கு பிடிக்காதா தகுதி இருக்கணும், தன்னம்பிக்கை இருக்கணும், குறிக்கோள் இருக்கணும், அதுக்கான திறமை. திறமை எப்ப வரும்? ஒன்னே ஒண்ணு இருக்கிற
நீங்க திறமையா வரணும் அப்படின்னா ஒரு விஷயத்தை நீங்க நம்பணும். அடுத்தவர்கள் திறமையை யார் மதிக்க கற்றுக் கொடுக்கிறார்களோ அவர்கள் பிற்காலத்தில் மிகச்சிறந்த திறமைசாலிகளாக வருவார்கள். இன்னைக்கு இருக்கிற யங் ஜெனரேஷன் என்ன பிரச்சனைனா, தன்னை தவிர யாரையுமே டேலண்ட் ஒத்துக்கவே மாட்டாங்க. கிளாஸ்ல 5 பேர் ஃப்ரெண்ட்ஸ், க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஸ்கூல் எப்படி ஒரு சில பேர் உட்காந்துருப்பீங்க, 4 பேர் 3 பேர் உட்காந்து க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு அவங்களாம் நினைச்சுப்பாங்க. ஆனா அதுக்கு எத்தனை பிரிவு இருக்குன்னு அவங்களுக்கு தான் தெரியும். நல்லா படிச்சுட்டா நம்ம ஃப்ரெண்டு மார்க் வாங்கிட்டானா மனசார பாராட்டுறது எத்தனை பேர்? பசங்க படிக்கலன்னா எவ்வளவு வாங்கிருக்க, அவன் சிங்கிளா படிச்சுருவான். நட்புக்கு துரோகம் பண்ணி சங்கடமா இருக்கா? யார படிச்சவன் இவன் யாரு? ஆனா எனக்கு என்ன ஆச்சரியம்னா, ஜெர்மன் சொசைட்டில இந்த படிக்கிறவங்க தனியா தெரியும். அது எப்படியே தெரியல. நீங்க படிக்கிற காலத்துல சொல்லுங்க, நான் படிக்கிற காலத்துல படிக்கிறோம். அவன் என்னவோ இந்த உலகத்துல தன்னை தாண்டி ஒழுக்கமா வளர்ந்துருக்க வாய்ப்பே இல்லையே இருப்பான். ஃப்ரெண்டு சொல்லுவான், கோடு உள்ள போயிடாது. நான் இந்த மாதிரிலாம் சொல்லிட்டோம்னா சீரா போடாத. அப்ப கூட அவன் பாருங்களேன், படிச்சவனுக்கு பயமா இருக்கும். படிச்சவன் தான் நம்ம ஊர்ல பலமா இருக்கும். ஆனா நம்ம ஊர்ல தலையெடுத்து படிச்சவன் தான் பலவீனமாவே இருக்கும். அவனுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸே இருக்காது. ஏதாவது கொஞ்சம் அப்படின்னா பயந்துப்பான். கிண்டல் கிண்டல் பண்ணி நம்மளுக்கு 12 ஓடிடும், அப்படியே கிண்டல் பண்ணி யூஜி ஓடிடும், அப்படியே கிண்டல் பண்ணி பிஜி ஓடிடும், அப்புறம் ஊரே கிண்டல் பண்ணுவோம். நம்மளை வாழ்க்கை இந்த படிக்கிறது பசங்க சில பேர் சொல்லுவாங்க, அப்படி வந்து அவர் சொன்னா பக்கத்தில் அவன் பார்த்துக்கிறான். நான் எனக்கே தெரியும். அதை அவனுக்கு தெரியாம 2 பேர் தான் குரூப் ஸ்டடி பண்றோம். குரூப் ஸ்டடி பண்ணடா, அதுல அவன் தான் படிச்சான், நீ படிக்கலையே. கரெக்டா? நம்ம தான் இன்னொன்று படிக்கிறப்ப நமக்கு வர எண்ணங்கள் மாதிரி சாதாரண டைப்ல கூட வராது. ஒரே கம்யூனிகேஷன் ப்ரொடக்ஷன் ஹெட்டாக அகமதாபாத் மிகப்பெரிய புத்திசாலி. அவன் படிச்ச ஸ்கூல்லேயே நான் மட்டும் அவமானத்துக்கு உச்சம் சார். நல்லா படிக்கிறது, வீட்டில் நல்லா படிக்கிறது, நல்லா படிக்கிறாங்க, இந்த மாதிரி ஒரு தேச துரோகம் எதுவுமே ஆனா வளர்ந்து நிறைய புத்தகங்களை தேடி தேடி படிக்கிறப்ப அந்த கெமிஸ்ட்ரிங்கிற சப்ஜெக்ட், மேத்ஸ்ங்கிற சப்ஜெக்ட், பிசிக்ஸ்ங்கிற சப்ஜெக்ட், அக்கௌண்டன்சி, காமர்ஸ்ங்கிற சப்ஜெக்ட்லாம் நமக்கு உலகமே இல்லை. ஆனா நாம என்ன தப்பு பண்றோம் அப்படின்னா, ஒண்ணு வராதுன்னு நாமளே ஃப்ரெண்டு சொல்லுவான், நல்ல ஃப்ரெண்டா இருப்பான். சில சமயம் புரிஞ்சுருக்க நல்ல ஃப்ரெண்டா அமைவான். ஈஸிடா ஃபார்முலா, ஈஸிடா மறக்கா பாட்டு முடிச்சாங்க. தப்பா இருக்கு ப்ரோ, ப்ரோ பசியா ப்ரோ, பசங்க பேசுறது இல்லை, ஒழுங்கா பேசுறேன்.
நீலாம் பையெல்லாம் நம்பலாம். நம்ம ஃப்ரெண்டு படிக்காமலாம் இருப்பாங்க. சந்தோஷம் என்ன பண்ற கேட்க வேண்டாம். நீ என்ன பண்ற, உன் நண்பன் எப்படி இருப்பான், அதான் பண்ணிருப்பான். உங்க வீட்டுல ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்காங்கன்னா நீ புத்தகத்தை வச்சு பெரிய ஒரு இது சார் படிக்கிற மாதிரியே இருப்பான். எப்படிதான் ஒரு டெக்னிக். நான் என்ன ஆச்சரியம் பண்ணா, இவ்வளவு பெரிய ஒரு வித்தையை படிப்பை காமிச்சுன்னா இங்கே போயிருக்கு. ஆனா நம்ம போய் படிக்கிறோம், படிக்கிறோமா படிக்கிறதுக்கு என்னென்ன டெக்னிக் செய்ய முடியுமோ எல்லா ஆராய்ச்சியும் கொடுத்து வச்சிருப்பாங்க. சில சமயம் அதான் பேர் சொல்ல வேண்டாம். 12th காலில் வந்து என்ன எக்ஸாம், எப்போ ஆனுவல் எக்ஸாம் 12th ஏன்டா கெமிஸ்ட்ரி இல்லையா? அப்ப நீங்க அதுக்கு என்னோட ஒரே பேர் எந்த எக்ஸாம் இருந்தா எல்லாமே அப்படியே வந்து எழுத கூட அப்படிங்களா, எனக்கு தெரிஞ்சுக்கிட்டு எழுதலாம். ஆனா பாஸ் பண்ணா பாருங்க, நீங்க சூப்பரா இருக்கா, வேற லெவலில் அந்த விஷயம். ஆனா என்ன சொல்ல வரேன்னா, தெரியாதுன்னு ஒரு முடிவு பண்ணீங்கன்னு வச்சுங்களேன், எனக்கு வராதுன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு சப்ஜெக்ட் வராமே போயிடுச்சு. இப்போ கிடையாது, லைஃப் நல்லா ஞாபகம். இப்போ நான் இந்த தவறா நான் என் மேல ஒரு விஷயமா ஒரு விஷயம் நினைக்கிறேன். இங்கிலீஷ் ஆங்கிலம் வராதுன்னே ஒரு புத்தகத்தை சொல்கிறது. ஒரே ஒரு சிறந்த கேள்வி நப்காபி எங்க சார் சொன்னாங்க, மேடம் சொன்னாங்க, நப்காபி 70 வயசு, நல்ல பையன், பேச்சு நல்லா பேசுறேன், ஒரு மரியாதைக்காக என்ன படிச்சு புரியுதோ புரிய படிச்சுப்பாங்க. நீ அப்படியே எழுதி அப்படியே அடிச்சு இந்த அடிக்காம இருக்குதா செஞ்சிருக்காங்க. பாஸ் பண்ணணும். ஆனா வராதுன்னு சொல்ற விஷயத்த மறுபடியும் கற்றுக்கணும்னே நம்முடைய சிந்தனை ஒத்துக்க மாட்டோம். தமிழ்ல இருக்கிற இதே ஃப்ளோ பேசுறதுல எனக்கு இருந்தது ஆங்கிலம் அப்படின்னா என்னோட மார்க்கெட் வேர்ல்டு மார்க்கெட். இன்னைக்கு உலகம் முழுவதும் சென்று பேசுகிற பேச்சாளராக ஈரோடு பேசுகிறேன். இன்னைக்கும் உலகம் முழுக்க இருக்கிற கமிஷன்களில் போய் பேசுகிறேன். நான் கால் மதிக்காத ஒரு நாடுகளே கிடையாது. ஆனால் என் மார்க்கெட் பெருசாக இருக்கும். மாதம் குறைந்தபட்சம் 30 to 50 லட்சம் ரூபா சர்வ சாதாரணமாக சம்பாதிச்சு ஆங்கிலம்னு ஒரு மொழியை வராதுன்னு நினைச்சு என்னை நானே தாழ்த்தி கொண்டதால் நான் அடைகிற கவலை இதுதான். அருமை மாணவர்களே, உங்களுக்கு வராத ஒரு சப்ஜெக்டே கிடையாதுன்னு முதல்ல நீங்க சொல்லலாம், இல்லை சார் சுத்தமாக வராது சார் அப்படி எவனாலும் உங்களுக்கு சொன்னா செவிலே உடனே படிக்கிற இதான் சான்ஸ் உடனே காமன் பிளேஸ் அடிக்கா. நம்ம திட்டமே கிளாஸ் என்ன சொல்லுவோம், திட்டு வாங்கிடுவோம். திட்டு வாங்குறதுக்கு தகுதியான ஆளு நமக்கு தெரியும். ஏன்னா நம்ம என்ன மகாத்மா காந்தி வேலைனா பேத்தியா அந்த வேலை பண்ணிருக்கோம். திட்டுறாங்க கிளாஸ்ல, மேடம் டீச்சர் பிரின்சிபல் எல்லாம் திட்டுறாங்க. ஆனா என்ன சொல்லுங்க, திட்டா இப்போ அது என்ன பண்ணுவாங்க, ஒரு கிட்ட கோயிலில் பூஜை வச்சு மாலையை போட்டு வாங்க நீங்கள் உட்காந்து 10 நிமிஷம் திட்டிட்டு போனாங்க. சாயந்தரம் 5 மணிக்கு கிளாஸ் வந்து திட்டுவாங்க. எல்லாருக்கும் செய்கிற தவறுக்கு எல்லாருக்கும் தான் தண்டனை கிடைக்கும். நல்லாவே ஆரம்பிச்சு வாழ்க்கையினுடைய எழுதப்படாத விதி. இன்னைக்கு இன்ஜினியரிங் காலேஜ் வந்து ஒரு மித்து இருக்கு. நம்ம படத்தில் இன்ஜினியரிங் படித்தா வேலை கிடைக்காத கூட எல்லாம் கிடைக்கும். அவன் படிச்சிருக்கானா படிக்க 10ஆம் தேதியோ 12ஆம் தேதியோ ஒன்றும் தெரியாது கூட கரெக்டு தான் கரெக்டு. ஒரு
புரோட்டா மாஸ்டர் 25,000 சம்பளம். பாரு, புரோட்டா மாஸ்டர் 25,000 சம்பளம், இன்ஜினியரிங் சம்பளம் கம்மி. மென்டலா தெரியும். அதாவது இந்தியாவில் 100% இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கன்னா கிட்டத்தட்ட 17% இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் தமிழ்நாட்டில் இருந்து மட்டும் உலகத்துக்கு போகிறாங்க. 15 லட்சம் பேர் இந்தியாவில் வருஷத்துக்கு இன்ஜினியரிங் பாஸ் ஆகிவிடுறாங்க. இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் 15 லட்சம் பேர் சேர்றாங்க. 2023 57% இருந்த இன்ஜினியரிங் கல்லூரி படிப்புக்கான வேலை வாய்ப்பு 2024 64% அதிகரித்து. இது எதை பத்தியுமே தெரியாம ஏதோ இங்க ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஏதாவது இருக்கலாமா? நான் வந்து யூபிஎஸ்சி எழுதி ஐஏஎஸ் ஆகிறேன். நல்லா கேட்கணும். பக்கத்தில் இருக்கிற பையன் தெரிஞ்சுக்கிட்டே தான் இருப்பான். ஒன்றும் சிரிக்கும், அவனை பத்தி கவலைப்படாது. நாளைக்கு உடனே கலெக்ட் ஆகிட்டு லெட்டர் கேட்பான். கிடைக்காம பண்ணி கொடுறான்னு வந்தே வருவான். நான் வந்தே அவன் சொல்றேன், யாராவது ஒரு கேள்விப்படை பார்த்து கேட்கிற பொழுது அதற்கான பதில் உங்களிடம் இருந்தால் சுற்றி இருப்பவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்று சிறிது கூட யோசிக்காமல் கைகளை எவன் உயர்த்துகிறானோ அவன் கையை பிடித்துக் கொள்வதற்கு இந்த நாடே கடமைப்பட்டிருக்கிறது என்பதை மட்டும் மறந்துவிடாதீர்கள். நீங்க ஜெயிக்க தமிழ் படிச்சா என்ன பண்ண போறேன்? 1990 எம்ஏ முடிச்சவங்க வேலை கிடைக்கல. நீலாம் இப்ப இவ்வளவு வருஷம் தமிழ் எழுத்து படிக்கிற, எப்படி வேலை கிடைக்கும் கேட்டவங்க தான் அதிகம். ஆனா தமிழ் எழுத்து படித்ததால் மட்டும்தான் இன்னைக்கு 10 பைசா செலவு பண்ணாம உலகம் சும்மாவே சுத்திட்டு வருது. எவ்வளவு பெரிய வீட்டுல வந்து வெளில கால வச்ச கால் ஏர்போர்ட் டிராப், அங்க இருந்து பிசினஸ் கிளாஸ் டிக்கெட் இறங்கணும், மறுபடியும் சந்தோஷம் காசே இல்லை வர. எப்படி சாத்தியம்? நீ எதை டிசைட் பண்றியோ அந்த முடிவுல, நீ எதை முடிவு செய்கிறாயோ அந்த முடிவுல நீ உறுதியா இருந்தீங்கன்னா உன்னை தலைமைத்துவம் வாய்ந்த நபராக நினைத்து இந்த உலகம் சிவப்பு கம்பளம் விரித்து வரவேற்க காரணம். இதுதான் உண்மை. நாம் எடுக்கிற முடிவையே 10 பேர் கேட்டுதான் இருக்கும். படிக்கலாம், சரி படிக்க வேண்டியதானே ரெண்டு சொல்லிட்டா சரி படிக்காத வந்துருச்சுன்னா படிக்காத என்ன முடியும்? நான் படிக்கணும் கரெக்டா? ஒரு முடிவு உடம்பு எடுக்க தெரியாது. 4 பேர் சொல்ற முடிவை வச்சு ஒரு முடிவை டிசைட் பண்ணவும் தெரியாது. ஒருவேளை அடுத்த முடிவு சொல்றானா அது எதுவும் தெரியாது. ஆனா இந்தியாவை புரட்டி கொடுக்கிறார், உங்களை வாழ்க்கை புரட்டி கொடுக்கும். இந்தியாவை புரட்டி கொடுத்த அப்புறமா ஒரு பேட் எக்ஸாம்பிள் பாருங்க. சொன்னது ஒரு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் வந்து வருஷத்துக்கு இப்ப 80 லட்சம் பையன் வர்றாரு. ஒரு வருஷம் கழிச்சு 10 லட்சம் சம்பளம் வருஷத்துக்கு வாங்குவோம். ஓகே, ஒரு 80,000 ஒரு மாதத்துக்கு கணக்கு பண்ணுறாங்க. ஒரு 10 லட்சம் சம்பளம் வருஷத்துக்கு வாங்குது. அடுத்த வருஷம் உங்களுடைய சம்பளம் அதிகமாகுனாங்க. கரெக்டா? ஒரு 4 வருஷம் அதே நிறுவனத்தில் வேலை செய்றீங்க. ஆன் சைட் ஒரு ப்ராஜெக்ட் ஃபாரின் கொடுக்குறாங்க. ஃபாரின் போறப்போ உங்களுக்கு பேக்கேஜ் அதிகமாகுமாகறதா? நீங்க ஃபாரின் கிளைண்ட் கூட ஒர்க் பண்றீங்க. அந்த ஒர்க் பண்றப்ப உங்க ஒர்க் எஃபிஷியன்சி ரொம்ப பிடிச்சு போய் இந்த பையனை நாங்களே வச்சுக்கிறோம் அப்படின்னு உங்க கம்பெனிக்கு அவன் ரெக்வஸ்ட் கொடுத்து, எந்த கம்பெனி உங்க வேலை கம்பெனி நீங்க வேலை செய்யற கம்பெனிக்கு வேலை கொடுத்தோ அந்த வேலை கொடுத்த கம்பெனியே நீங்க ரொம்ப எஃபிஷியன்டான ஆளு, இந்த ஆளை நாங்களே வச்சுக்கிறோம் பட்ட வச்சுக்கிறப்ப உங்க சம்பளம் இன்னும் அதிகமாகுமா வேணாம்? கரெக்டா? இப்ப 10 லட்சம் ரூபாய் பேக்கேஜ் இருக்கு. நீங்க 10 வருஷம் கழிச்சு நீங்க குறைஞ்சபட்சம் ஒரு 70-80 லட்சம் ரூபாய் பேக்கேஜ் வந்துருவீங்களா? நியாயமா இல்லையா சொல்றது? கரெக்டான பர்சன்டேஜ் படி பார்த்தா, ஆர்கானிக்கா பார்த்தா அதே பரோட்டா மாஸ்டர் வச்சு மீன்ஸ் போடுறாங்களே பசங்க, ஒரு 25,000 மாசம் சம்பளம் வாங்குற பரோட்டா மாஸ்டர் 10 வருஷம் கழிச்சு 2 லட்சம் ரூபாய் வாங்குவாரா? ஒண்ணே ஒண்ணு நல்லா ஞாபகம் வச்சுங்க, எதை நீங்க கன்சியூம் பண்றீங்க. நான் அடிக்கடி மேடையில சொல்லுவேன், கன்சியூம் பண்றதுங்கிறது சாப்பிடுறது மட்டும் கிடையாது. சாப்பிடுறது மட்டும் கிடையாது. எதை நீங்கள் பார்க்கிறீர்கள், எதை நீங்கள் படிக்கிறீர்கள், எதை நீங்கள் கேட்கிறீர்கள், யாருடன் பழகுகிறீர்கள், எந்த சிந்தனைகள் மனதில் இருக்கிறது, எந்த சிந்தனை நீங்கள் மனதில் விதைக்கிறீர்கள், உடம்புக்குள்ள போற எல்லாமே கன்சியூம் பண்றதுதான்
12வது முடிச்சு யூஜி முடிக்கிற வரைக்கும் நாம எடுக்கிறது கௌரவ பிச்சை. பிச்சையா என்ன சார் நல்லா என்ன சொல்றேன் ஹாப்பியா நான் யாருமே தெரியாத வாழ்க்கை காசு கேட்கிறேன். அது பேரு தெரிஞ்சாலே காசு கேட்கிறேன். அது இப்ப அம்மா அப்பாவுக்கு தெரிஞ்சவங்க தெரியாதவங்க இப்ப அவங்க போய் நீங்க ஃபீஸ் கேட்குறீங்க. அது என்னது கொஞ்சம் காலேஜ் மச்சான் போன் புதுசுடா, மச்சான் போன் புதுசுடா, நீ லெவலாகி வரல 10 பைசா நீ இன்வெஸ்ட் பண்ணல, பைக் புதுசுடா, பைக் புதுசா, பெட்ரோல் போடுற 20 கூட நமக்கு அப்புறம் ஏன் நூறுல முறுக்கிற அப்புறம் தான் படுத்துக்கிறேன். இதுல வேற புதுசு பேசுறது 10 ஃப்ரெண்ட்ஸ் கூட ஒரு 2 வருஷம் கழிச்சு அந்த பையன் பைக் அவன் எங்க இருக்கான் வடிவே சார் படத்துல ஏன் நல்லா யோசிங்க, பிராக்டிகலா யோசிங்க. நீங்க ஃபாரின் இங்க இருந்து கிளம்பி நீங்க வந்து எங்கேயாவது ஓவர்சீஸ் போய் படிக்கிறீங்கன்னா நீங்க பார்ட் டைம் ஜாப் பண்ணாம படிக்கவே முடியாது. ஒரு மிக செழிப்பான குடும்பத்துல உங்க அப்பா மாசம் ஒரு 10 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிற ஆளா இருந்தா மட்டும்தான் நீ ஃபாரின் போய் பார்ட் டைம்ல வேலை பார்க்காம உன்னால படிக்க முடியும். ஃபாரின்ல அங்கேயே பிறந்த ரெசிடென்ட் கூட, அங்கேயே பிறந்த குடிமக்கள் கூட, அவங்க பசங்க கூட காலேஜ் வரைக்கும் அவங்க சப்போர்ட் பண்றதே கிடையாது. பிறந்த வந்து குழந்தை தனியா தான் இருக்கும் ஒரு ரூம்ல. நம்ம ஒரு நாள் தூக்கிட்டே சுட்டு அதான் கடைசியில் நானே விட்டுறான். சாப்பிடுற கண்டிக்கவே மாட்டாங்க. இது போலீஸ் செக் பண்ணணும். ஏன் அவரோட வாழ்க்கையை அவரோட உரிமைக்கும் பாருங்க போனீங்கன்னா நம்ம ஊர் மாதிரி குழந்தை இறந்து போட்டு படுத்து தூங்க மாட்டேன். அங்கெல்லாம் ஒன்றும் கிடையாது. தூங்காட்டி போராட்டி யாருமே இல்லை. என்ன பண்ணுறது செவுச்சு அப்படியே சொல்லுங்க பார்த்தா அது வாங்க. இன்னைக்கு தானே இவ்வளோ ஃபோன் இவ்வளோ டிஸ்ட்ராக்ஷன் முதல்ல கிடையாது. நீங்களாம் பாருங்க முதல்ல ஃபோனை காமிச்சு உங்க அம்மா சோறு பிடிச்சி சாப்பிட செவுள்ளே வைக்கும். அம்மா எனக்கு பசிக்கல, கண்ணை தொடச்சிக்கிட்டு சாப்பிட்டு இப்ப எப்படி சாப்பாடு அந்த வேலையை கொடுக்குறோம்ல. அப்ப ஒரு கண்டிப்பு வந்ததுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு ஒரு ஒழுக்கம் வருதுன்னா ஆசிரியர்கள் உங்களை கண்டிக்கிறதுல என்ன தப்பு? ஆனா ஒரு விஷயத்தை நம்ம என்ன தப்பா பண்ணிக்கிறோம்னா பிக்சரைசேஷன் எப்படி பண்ணிக்கிறோம்னா உளவியல் ரீதியா மனுஷனுக்கு அவன் எடுக்கிற முடிவுகளை பாராட்டுற நபர்களும் அவன் எடுக்கிற முடிவுகளை ஆதரிக்கிற நபர்களும் இல்ல பாராட்டல ஆதரிக்கல ஆனா மருந்தும் சொல்லாத நபர்களும் மட்டும்தான் அவன் நண்பர்களாக உள்ளது. கரெக்டா சொல்லுவாங்க. நல்லா ஞாபகம். நீங்க எடுக்கிற முடிவை தான் பாராட்டணும், இல்லைன்னா ஆதரிக்கணும். இல்லைன்னா பாராட்டவும் கூடாது, ஆதரிக்கவும் கூடாது. அதே சமயம் மருந்தும் சொல்லணும். இப்படி இருக்கிற ஃப்ரெண்ட்ஸை நம்ம உள்ள வச்சுக்கோம். ஏன் சேஃப் ஜோனோட நீ என்ன பண்ணாலும் உன்னை பத்தி அவன் வெளியில சொல்ல மாட்டான், டீச்சர்ஸ் சொல்ல மாட்டான், அம்மா அப்பா சொல்ல மாட்டான். அந்த மாதிரி கூட வச்சுக்கிறது எப்படி உருவ முடியும்? எப்படி உருவ முடியும்? நல்லா யோசிச்சுங்க. இதே ஒரு நீங்க எப்படி இருக்குன்னா ஒரு இன்ஜினியரிங் காலேஜ்ல ஒரு ஓப்பனிங் இண்டக்ஷன் இருக்குதுங்க. அப்ப அந்த காலேஜ்ல படிச்சு முடிச்சு வெளிநாட்டுல வேலை பார்க்குற பொண்ணு அலுமினி ஸ்டூடெண்ட் வந்துருக்கு. அந்த பொண்ணு சொன்ன ஒரு விஷயம் நான் பல புக்கில் படிச்சுட்டு அந்த பொண்ணு சொல்றோம்னா எனக்கு இன்னும் சரியா தோணுச்சு. அந்த பொண்ணு அழகா சொல்லிச்சு, நீங்க படிக்கிறதுனால 10 டிஃப்ரெண்ட் தாட்ஸ் இருக்கிற நண்பர்களை வச்சுக்கோங்க. 10 டிஃப்ரெண்ட் தாட்ஸ் இருக்கிற நண்பர்களை வச்சுக்கோங்க. இப்ப நீங்க ஏதாவது ஒரு ஐடியா கிரியேட் பண்றீங்க அப்படின்னா அந்த ஐடியாவுக்கு ஆப்போசிட்டா ஒரு ஐடியா வரும்னு வச்சுக்கோங்களேன். அதை நம்ம லிசன் பண்றோமா பண்ணக்கூடாது? கரெக்டா? இப்ப வைய தலைவர் நீங்க தலைவர் ஒரு தலைமைத்துவத்தை
எவ்வளவு சஜஷன் வரும். ஒரு ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கணும், ஒரு ஃப்ளைஓவரே கட்டணும் வச்சுக்கோங்க. இங்க ஃப்ளைஓவர் அவசியம் சார் ஒரு குரூப் சொல்லுவோம், அவசியம் இல்லைன்னு ஒரு குரூப் சொல்லுவோம், ஃப்ளைஓவர் கட்ட காசுக்கு வேற ஒன்று பண்ணலாம்னு சொல்லுவோம். இது எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி ஒரு முடிவை எடுக்கணும். ஆனா காது கொடுத்து அடுத்தவங்க சொல்றத கேட்கணும். நீ தப்பு பண்றப்ப தப்புன்னு சொல்றதுக்கு ஒரு நண்பன் கூட இருக்கும். நீ பண்றது தப்புடா அப்படின்னு அழ வைக்கிறதுக்கு ஒரு நண்பன் கூட இருக்கும். டேய் அழுதுடா பரவாயில்ல நீ தப்புன்னு புரிஞ்சுக்கிட்டியாடா இனிமேல் அந்த தப்பை பண்ணாதான்னு சொல்றதுக்கு ஒரு நண்பன் இருக்கும். அதனாலதான் திருவள்ளுவர் சொன்னாரு, அழச் சொல்லி அல்லது இடித்து வழக்கறிய வல்லோர் நட்பு ஆய்வு குழல். தம்பி நீ தப்பு செய்யறப்ப இது தப்புடா அப்படின்னு சொல்லி எவன் உன்னை தப்புக்காக வருந்த வைக்கிறானோ, அந்த தவறிலிருந்து எவன் மீட்டெடுக்கிறானோ அவனை நண்பனா வச்சுக்கோ. நீ செய்யறதெல்லாம் சூப்பர்னு சொல்ற நண்பரா வச்சுக்கிட்டீங்கன்னா ஒரு நாளும் நீ சூப்பரா வர முடியாதுன்னு சொன்னவர் இந்த மண்ணினுடைய செழுமையான தமிழில் பகிர்ந்த வள்ளுவர். நல்லா ஞாபகம். நம்முடைய பிரச்சனையே நம்ம கூட இருக்கிறவங்க மட்டும்தான். அதை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு டைம் ஆகும். நான் புரிஞ்சுக்க அம்மா அப்பாவே என் ஃப்ரெண்ட பத்தி யாரும் சொன்னேன், இவன் இவங்க வீட்டு அவன் ரெண்டு உயிர் சேர்ந்து நாளைக்கு 1000 ரூபாய் சம்பாதிக்க பார்ப்போம். உயிர் போயிடும். உயிர் போயிருந்தா உயிர் போகாது, கூட உயிர் போயிடும். அம்மா அப்பா தெரியும் 1000 ரூபாய் சம்பாதிக்க போயிடலாம்டா, இனிமேல் வீராப்பா பேச வேண்டாம்டா. நான் எல்லா வேலையும் உதாரணம் சொல்றேன். நீட் எக்ஸாம் அப்ப நிறைய பேர் எழுதிருக்கீங்க, சில பேர் அச்சீவ் பண்ண முடியுது, எக்ஸ்பெக்ட் பண்ண மார்க் வந்தது இல்லை. நார்த் இந்தியாவில் ஒரு பையன் இருக்காங்க, வெளியில கோச்சிங் சென்டர் வச்சு படிக்க வச்சிருக்காங்க, 3rd டைம் அட்டன் பண்ணியிருக்காங்க, மார்க்கே வரல. மார்க் வராது நல்லபடியா அப்படின்னு நினைச்சிட்டு இவன் என்ன பண்ணிருக்கான், வீட்டுக்கு போன போட்டு ரொம்ப சாரி நான் உங்களை கஷ்டப்படுத்திட்டேன், இந்த நீட்டு நான் சரியா எழுதல, நான் இதுலேயும் செலக்ட் ஆக மாட்டேன், என்னை தப்பா எடுத்துக்காதீங்க, எனக்கு வாழ்க்கையே பிடிக்கல, நான் எங்கேயாவது போறேன் அப்படின்னு போன. எப்படி இருக்கும் ஒரே பையன் கிட்டவங்க அதை போலீஸ் ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட் பண்ணி எங்க இருக்காது தெரியாம. ஆனா ஒரு விஷயம் தெளிவா சொல்லிருக்காங்க, என்கிட்ட இப்ப 8000 ரூபாய் காசு இருக்கு, அது அது முடிஞ்ச பிறகு காசு கேட்கிறேன், அப்ப மட்டும் ஜிபே அனுப்பி விட்டுருக்கா வெட்டமே ஏதாவது. தலைவனுக்கு 8000 ரூபாய் தீர்றப்ப எழுத்தாம்பட்டையில வச்சு கூட்டு வந்திருக்காங்க, இங்கே ட்ரெயினில் போயிட்டு இருக்காங்க, அன்ரிசர்வ் கம்பார்ட்மெண்ட்ல பாடலாம் கூட்டு வந்திருக்காங்க. நான் சொல்றேன், நீங்கள் தோல்வியை ஏற்றுக்கொள்ளாத பொழுது தோற்றவர்களாக மாறிவிடுங்க. நல்லா நீங்கள் வச்சுக்கோங்க வாசகத்தை, இந்த வாக்கியத்தை மனசோட ஆழத்தை முடிச்சுங்க, இது லைஃப் டைம் உங்களுக்கு யூஸ் ஆகும். தோல்வியை நீங்கள் ஏற்றுக்கொள்ளாத பொழுதுதான் நீங்கள் தோற்றவர்களாகவே மாறிவிடுங்க. தோல்வியை நீங்கள் ஏற்றுக்கொள்கிற பொழுது அதிலிருந்து ஒரு பாடத்தை ஏற்றுக்கொள்வீர்கள், அடுத்த முறை தோற்பதற்கான வாய்ப்பை குறைக்கிறீர்கள், இல்லை என்றால் வெற்றி பெறுவதற்கான அடையாளத்தை கண்டுபிடித்து விட்டீர்கள் என்ற தோல்வியை ஒப்புக்கொள்ளுங்கள். அதுதான் தலைமையினருக்கான மாபெரும் அழகு. எனக்கு தெரியலன்னா தெரியல கேள்வி, தப்பே கிடையாது. நமக்கு காரியம் ரெண்டு பிஸியா இருக்கான், படிச்சுட்டே இருக்கான், 10 தடவை கேள்வி, தப்பே இல்லை, கேட்டு தெரிஞ்சுக்கோ. ரொம்ப சீனரி கேட்டா டவுட்டே கிளியர் பண்ண மாட்டான். டவுட் யாருக்கு மேடம்? உங்களுக்குதானே மேடம். அப்ப நம்ம ஊர்ல சொல்லுவாங்க, காரியம் குறிச்சா வீரியம் குறிச்சா சாமி அப்படிமா போக மாட்டோம். நம்மளுக்கு காரியம் தான். நீ என்ன சொல்லணும், கொஞ்சம் எப்ப பிரியா சொல்லி அப்ப அப்படின்னு சொல்லிட்டு பிரியாணி நம்மளே, ஏன்னா நமக்கு அதுல சப்ஜெக்ட்ல கிளியர் ஆகும். எல்லாரும் போய் மேடம் எப்பயுமே கேட்டு அவங்களே சொல்லி தர முடியாது. இதுக்கு தானே படிக்கிறது, ஷேரிங்காக தானே படிக்கிறது, சக மனுஷன் மேல ஒரு நேயத்துக்காக தானே படிக்கிறது. படிங்க, கத்துக்கோங்க, கேளுங்க, கேட்பதற்கு ஒருபோதும் தயங்காதீர்கள். வாழ்க்கையில எஸ்ஆர்பி மாதிரி ஒரு அற்புதமான சூழ்நிலை நீங்க படிக்கிறீங்க. நீங்க நினைச்சதெல்லாம் கிடைக்கிறதுக்கு நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு உங்க பேரண்ட்ஸ் பண்ணலைனாலும் அவங்க சக்திக்கு என்னவோ அது உங்களுக்கு பண்றாங்க. கரெக்டா? இது எதுவுமே இல்லாம ஒரு சொசைட்டி, இந்த சொசைட்டில ஜெயிச்சுட்டே இருக்கு. அதை பத்தி தெரியுமா? இங்க எத்தனை பேர் டெய்லி நியூஸ் பேப்பர் படிக்கிறீங்க? கை தூக்குங்க. தினசரி நியூஸ் பேப்பர் நான் படிப்பேன். இன்னைக்கு நியூஸ் பேப்பர் கேள்வி கேட்பேன், அதனால கேட்பேன். ஒரு 20 பேர் கை தூக்குறது 2 பேர் மட்டும் தான் கான்ஃபிடன்ஸ்
நாளைக்கு நீங்க டிஎன்பிசி கைக்குள்ளாக எல்லாரும் சொல்றேன். நாளைக்கு எந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் இந்தியாவில் நடந்தாலும் தமிழ்நாட்டில் நடந்தாலும் நீ தைரியமா அட்டன் டெய்லி பேப்பர் படிச்சு அது இருக்கிற விஷயத்த நோட்ஸ் எடுக்கிற திறமை, அந்த ஒழுக்கம் உங்ககிட்ட இருந்ததுன்னா இந்தியா உன்னை மாதிரி ஒரு சரியான அதிகாரிக்காக காத்திருக்கிறது என்ற அர்த்தம். என்னுடைய வாழ்த்துக்கள். தயவு செஞ்சு நீங்கள்லாம் கைக்கு அத்தனை பேரும் டிஎன்பிஎஸ்சிக்கு யூபிஎஸ்சிக்கு ப்ரிப்பேர் ஆகுது ரெடியாக. திருவண்ணாமலை மாவட்டத்துக்கு பக்கத்தில் ஜமுனாபுரம் ஒரு மலை பகுதி, ரோடே கிடையாது. ரோடே கிடையாது. நன்மையப்பட்டு ஒரு ஊராட்சி, மலைவாழ் இனம் வாழ்கிற மக்கள் வாழ்கிற ஒரு சின்ன ஊர். அந்த ஊர்ல சின்ன பொண்ணு ஒரு அம்மா, கணவன் கிடையாது. அந்த அம்மா என்ன பண்ணுது, அங்க இருக்கிறதே ஒரு 150 குடும்பம் தான், 150 பேர், 150 குடும்பம் தான். அந்த 150 குடும்பத்துக்கு வடை பஜ்ஜி அதெல்லாம் போட்டு அந்த அம்மா விற்குது. கூலி வேலைக்கு போகுது, விவசாய கூலி வேலைக்கு போகுது. இந்த சக்சஸ் ஸ்டோரி வந்ததுக்கு அப்புறம் மீடியாவோட வெளிச்சம் அந்த வீட்டில் படுது. அந்த அம்மா மீடியாவுக்கு பேட்டி கொடுக்குறப்பயே அந்த வேலையை நிறுத்தல, வடை போடுறதையும் பஜ்ஜி போடுறதையும் போண்டா போடுறதையும் நிறுத்தாம பேட்டி கொடுத்துட்டு. நீங்க நம்ப மாட்டீங்க, இன்னைக்கு 2024 நம்ம இருக்கோம். ஏஐ வந்துருச்சு. ஏஐக்கு அப்புறம் அடுத்த வருஷம் என்ன வரப்போகுது? சூப்பர் இன்டெலிஜென்ஸா இதெல்லாம் என்னவோ வரப்போகுதுங்கிறாங்க. தெரிஞ்சு வச்சுருக்காங்க. ஏஜிஐ சொல்லுவாங்க. அந்த லெவல்ல நம்ம வந்துட்டோம். ஆனா நீங்க யாரும் நம்ப மாட்டீங்க, இன்னைக்கும் இந்தியாவில் மின்சார வெளிச்சம் இல்லாத கிராமங்கள் அத்தனை இருக்கிறது. சாலை வசதி இல்லாத கிராமங்கள் அத்தனை இருக்கிறது. குடிநீர் வசதி இல்லாத கிராமங்கள் அத்தனை இருக்கிறது. பள்ளிக்கூடங்களே இல்லாத கிராமங்கள் அத்தனை இருக்கிறது. அந்த ஆள் நம்மாட்ட பேட்டி, அந்த நபர் சகோதரர் வீட்டை காமிக்கிறது, ஒரு புகைக்குள்ள போனா இருக்க ஆரம்பிச்சு. அந்த மாதிரி அடிப்படையில் அந்த அம்மா அந்த போண்டாவையும் படையும் சுட்டு சுட்டு அந்த வீடு முழுக்க கரும் புகை அப்பிக்கிறது. ஒரே ஒரு குண்டு பல்பு எரியுது. அந்த வீட்டுல கரண்ட் கனெக்ஷன் இருக்குங்கிறதுக்கான அடையாளம். அந்த விறகு கட்டை தான் நம்ம சமைக்குது. அந்த விறகு கட்டையோட புகை இந்த வீடு முழுக்க வியாபிச்சு. அங்க ஒரு பையன் படிச்சு 12ஆம் வகுப்புல 1900 மார்க் இருந்தப்ப 1121 மார்க் வாங்கியிருக்கான் ஒரு பையன். அந்த அம்மாவை 1200க்கு 1121 மார்க். எவ்வளவு பெரிய அச்சீவ்மெண்ட். சேலம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அரசு மருத்துவராக தினந்தோறும் 100 ரூபாய்க்கு அதிகமாக விற்கக்கூட வசதி இல்லாத கிராமத்தில் ஒரு ஏழை குடும்பத்தில் ஒரு ஏழை தாய்க்கு பிறந்த மகன் பாண்டியன் இன்றைக்கு அரசு மருத்துவராக கம்பீரமாக அமர்ந்திருக்கிறார் என்பது வரலாறு. பாண்டியன் அவர்கிட்ட பேட்டி கேட்கிறப்ப அவர் சொல்றாரு, சேலம் அரசு கல்லூரி மருத்துவமனையில் அவர் எம்பிபிஎஸ் பண்ணார். இந்த பையன் சொல்றாரு, எங்க அம்மாட்ட கஷ்டமா இருக்கா நான் கேட்டுட்டே இருப்பேன். நீங்க படிச்சா போதும் சாமி எங்க அம்மா சொல்லிட்டே இருக்கும். ஒவ்வொரு முறை புத்தகத்தை திறக்கிற பொழுதெல்லாம் விறகு கட்டைக்கு மத்தியில் தாய் அமர்ந்து கண்ணீர் சிந்துகிற அந்த கண்ணீர் துளிகள் என் புத்தகத்தின் மேல் படிவதாக நினைத்துக் கொள்வேன். நான் படித்தா மட்டும்தான் சார் என் குடும்பம் இருந்தாங்க, பலமாக இருந்தாங்க, அதுக்காக படித்த சாதனை கேட்கிறேன். சொல்லுகிற பொழுதே மனம் நெகிழ்க்கும். கேரளாவில் கோட்டையில் குருவன்முடின்னு ஒரு கிராமம், சபரிமலைக்கு போகிற அப்படின்னு இந்த கிராமத்தில் ஒரு பொண்ணு ஒரு 40 வருஷத்துக்கு மேலே அந்த இடத்துல ஒரு தாத்தா பாட்டி டிக்கெட் வச்சுருக்காங்க. அவங்களோட பேத்தி ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டு மீதி டைம்னா பரோட்டா அம்மா சபைகளில் பாத யாத்திரை போகிறவங்க, சபைகளில் வழி போகிறவங்க ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ணுற ஒரு சின்ன ஒரு டிஷ் பரோட்டாக்கிறது எனக்கு ஒன்று ஃபேமஸ் அந்த ஏரியாவில். அது படிச்சுட்டு லாயர் ஆகி லாயராக இருக்கும். நான் ஒன்று சொல்கிறேன், எனக்கு நம்பிக்கை
வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஆசை. அம்மா திருமணத்துக்கும் அப்பாவும் திருமணத்துக்கும் இந்த ஜீவன்கள் இந்த உலகத்தில் ஒரு இருந்துச்சாங்க. உங்களை விட பெரிய கோடீஸ்வரர் இந்த உலகத்தில் இல்லை என்று நம்புகிறேன். எங்கள் காய்ப்பு, எங்கள் கண்ணீர், எங்கள் தோண்டு இருக்கிறது, உங்களுக்காக தோண்டு இருக்கிற அந்த 2 உறவுகளை முழுவதும் ஏமாற்றாங்க. வாழ்க்கை ரொம்ப சாதம். நினைக்கிறேன் ஒரு வருஷம் 2025, 2024, 2025 இவ்வளோ பெரிய ஒரு வருஷம் 365 நாள் கிடையாது. நாளைக்கு 2035 ஏதாவது சந்தர்ப்பத்தில் நீங்கள் என்கிட்ட வந்து பேசுகிறப்ப, சார் எக்ஸாம் வந்தீங்க, நான் 12th படிச்சுருந்தேன், வயல் காலத்துக்கு அவங்க ஏஎஸ்பி இந்திய காலத்துலேருந்து அவங்க கூப்பிட்டுருந்தாங்க போல எங்கள் ஸ்கூலில் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க, நீங்கள் வந்திருந்தீங்க, நீங்கள் பேசுகிறப்ப அந்த 10 வருஷங்கிறது 365 × 10 மாதிரி போயிருக்கு. இப்படி போயிருக்கு. கரெக்டாக உண்மையா நாட்கள் நடந்து போயிருக்கு. அந்த டைம்ல ஒரு பெரிய மேஜிக் என்ன தெரியுமா? அந்த காமெடி. இப்போ நம்மகிட்ட 5 ஷர்ட் இருக்கு நமக்கு தெரியும், 5 சுடிதார் இருக்கு நமக்கு தெரியும், 2 வாட்ச் இருக்கு நமக்கு தெரியும், 4 பென்சில் இருக்கு, 2 பேனா இருக்கு, நான் பேங்க் பேலன்ஸ் இருக்கு, எல்லாமே நமக்கு தெரியும். நம்மகிட்ட எவ்வளோ இருக்குன்னே தெரியாம செலவு பண்ணிட்டே இருக்கிற ஒரே விஷயம் டைம் மட்டும்தான். நம்மகிட்ட எவ்வளோ இருக்குன்னே தெரியாம செலவு பண்ணிட்டே இருக்கிற ஒரே விஷயம் டைம் மட்டும்தான். அப்ப செலவு பண்ற விஷயத்த நீ இன்வெஸ்ட்மெண்டா மாத்திட்டே இருந்துச்சு. செலவுங்கிறது செலவு திரும்பி நமக்கு கிடைக்காது. இன்வெஸ்ட்மெண்ட்னா திரும்ப நமக்கு பலனோட கிடைக்கும். நீ டைமை கரெக்டா உனக்கு பிடிச்ச துறையில இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா 10 வருஷம் கழிச்சு 15 வருஷம் கழிச்சு அந்த துறையினுடைய மிகச்சிறந்த தலைமை பொறுப்பில் நீங்கள் இருப்பீர்கள் என்பது காலத்தினுடைய கட்டாயம். டைம் கரெக்டா மேனேஜ் பண்ண. நான் வரப்ப சொல்லிட்டு குழந்தைங்களா விளையாண்டு சந்தோஷமா இருக்கும். என்னோட ரெக்வஸ்ட், நீ எத்தனை பேர் விளையாடுறீங்க? நல்லா தைரியமா பேசும். இவ்வளவு பேர்லாம் வெரி குட். मेरी क्यूरी तो அடுத்த நோபல் பரிசீலனைக்காக காரணத்துக்கு நான் ஒன்னே ஒன்று சொன்னோம். உடம்பை ஃபிட்டாக வச்சுருக்காத யாருமே மைண்டை ஃபிட்டாக வச்சுக்கவே முடியாது. உடம்புல ஃப்ளெக்சிபிலிட்டி இல்லாத யாருமே வாழ்க்கையில் அடுத்தவங்களோட ஃப்ளெக்சிபிளாக போகவே முடியாது. எனக்கு அத்தனை பேருக்கு சொல்கிறேன், ஒரு நாளைக்கு சார் 5 இல்லை சார், வழக்கமாக நம்ம சொல்கிறோம் ஒரு 1/2 hour முன்னாடி இருந்துச்சுட்டா டைம் இருக்கும். நான் ஏற்கனவே தூக்கம் கம்மி சார், நான் ஒன்றும் பண்ண முடியாது சார். நீங்கள் தான் சார் அதுக்கு உழைக்கணும், நீங்கள் தான் சார் டைமை மேனேஜ் பண்ணணும். இந்த உலகத்தில் எல்லாருக்குமே 365 நாள் தான் சார், 24 மணி நேரம் தான் சார். ஆனால் அது ஒரு அமெரிக்க அதிபர் ஆகிறார் சார், ஒருத்தர் இந்திய பிரதமர் ஆகிறாரு சார், ஒருத்தர் தமிழ்நாடு முதலமைச்சர் ஆகிறார் சார், ஒருத்தர் ஒன்றுமே தான் போயிடுறாங்க சார். ஏன் சார்? ஏன்னா 24 நாள் பார்த்துட்டு இருக்காங்க சார். எனக்கு முடியல சார், டைம் போறதே தெரியல சார் சொல்லவே கூடாது. நீங்க மேனேஜ் பண்ணுங்க, நீங்க விளையாடுங்க, நீங்க ஆக்டிவா இருங்க. இருக்கிற 50 பேருக்கு சொல்றேன், எவ்வளவு நீங்க ஆக்டிவா இருக்கீங்களோ அவ்வளவு படிப்புல மிகச்சிறந்த கான்சென்ட்ரேஷன் கிடைக்கும். எனக்கு சத்ரு அவர்கள் பேசுறதுல ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம், ரொம்ப அழகா அவர் சொல்லியிருந்தாரு. நீ எதை பண்ணாலும் அதை சொல்றத பண்ணுவ லைஃப்ல. நீ படிக்கிற எப்பயுமே 100% சந்தோஷமா படிக்க முடியுமாங்கன்னு முடியாது, யாராலே முடியாது. கரெக்டா? இந்த ஸ்கூல் ஃபர்ஸ்ட், டிஸ்ட்ரிக்ட் ஃபர்ஸ்ட், ஸ்டேட் ஃபர்ஸ்டே அந்த குழந்தைகிட்ட போய் கேட்டாலும், பையன்கிட்ட குழந்தைகிட்ட கேட்டாலும், சார் 365 நாள் இன்ட்ரெஸ்டோட படிக்கணும்னா போய் முடியவே முடியாது, சாத்தியமே கிடையாது. 1/2 தான் படிக்க முடியும், ஹோம்ஒர்க்கு 1/2 தான் எழுத முடியும், ஏதோ ஒரு பிரசன்டேஷன் 1/2 தான் கொடுக்க முடியும். நான் மேடையில பேசுறேன், எல்லா மேடையும் குழுவோட பேசுறேன்னா கிடையாது, போய் சில மேடையில 1/2 தான் இருக்கும். எல்லாமே 1/2 தான் பண்ண முடியும். ஆனால் விளையாடுற பொழுது மட்டும்தான் நீ முழு பண்ணும்போது ஒருங்கிணைந்து ஒரு விஷயத்தை பண்ணணும். கரெக்டா? நீ கிரிக்கெட் பிளேயரா, முழுக்க கான்சென்ட்ரேஷன் கிரிக்கெட் தான் இருக்கும். எத்தனை பேர் ஏரியால வந்து ஒரே கிரவுண்ட் இருக்கும், 10 பேர் கிரிக்கெட் விளையாடுவோம், சண்டே நாம விளையாடுவோம், அந்த மாதிரி கேம் கேட்குது. சூப்பரா, நீங்க என்னடா வெரி குட். 10 டீம்ஸ் ஒரே கிரவுண்ட்ல, நான் கான்சென்ட்ரேஷனோட பவர் சொல்றேன், கிரிக்கெட் சொல்றேன். 10 டீம் இல்ல ஒரே கிரவுண்ட்ல 10 டீமும் மேட்ச் விளையாடும். கரெக்டா? சில டீம் ப்ராப்பரா வந்தா 11 பேர் இருப்பாங்க, சில டீம் பெருசாக வந்தா 6 பேர் விளையாண்டுருப்பாங்க. கரெக்டா? ஆனா நம்ம டீம் எவன் பவுலிங் போடுறான்
அந்த பேட்ஸ்மேன் பால் எங்க அடிக்கிறான் நமக்கு தெரியும், கரெக்டா? இதே மாதிரி தான் 10 டீமுக்கும் தெரியும். ஏன்? அவனுக்கு டிஸ்ட்ராக்ஷனே கிடையாது. காரணம் அவனுக்கு பிடிச்ச விஷயத்தை அவன் செய்யறான். அவனுக்கு பிடிச்ச விஷயத்தை முழு மனசோட அவன் செய்யறான். இதேதான் கோலி விட்டு விளையாட போறான், ஒரு கில்லி தாண்டி விளையாட போறான். ஏன் போக்கஸ் ஃபுல்லா அங்க இருக்கும், படிக்கிறப்ப மட்டும்தான். சாரி அம்மா பாடிங்க ரெண்டு அம்மா தெரியும். அம்மா என்ன சமையல் போடுறேன் அம்மா அம்மா நீங்க லீவா படிக்கிறியா அந்த ரசம் வச்சு கொள்ளலாம். இந்த அளவுக்கு படிக்கிறப்ப நம்ம 360 டிகிரி மைண்ட் ஓப்பன் ஆகும். அதான் எங்க பண்றோம், என்ன பண்றான், தம்பி ஸ்கூல்ல வந்துட்டானா, குடும்ப பாசம் பிடிச்சிக்கும், சாட்டானா சாட்டாரா கிளம்பி எங்க இருக்கு, எங்க நம்ம ஊர்ல 3 கோடி இருக்குது, ஒரு கோடியை காரணம் கோடி நீ பாத்தீங்கன்னா அது கூட ரிசல்ட் உனக்கு வந்துடும். டிஸ்ட்ராக்ஷன் எப்படி படிக்க முடியும்? நீ விளையாட 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 போக்கஸ் அதிகமாகிட்டே இருக்கும், கான்சன்ட்ரேஷன் அதிகமாகிட்டே இருக்கும். நீ 5 மணி நேரம் டிஸ்ட்ராக்ஷனோட படிக்கிறதை விட 50 நிமிஷம் போக்கஸ்டா படிக்கிறது கிடையாது. நமக்கு தெரியும், நம்ம புத்தகத்தை வச்சுட்டு ஓபி எடுக்கணும். அன்னைக்கு கரண்ட் போய் ஒரு பயம் படிச்சிருக்கேன், கரண்ட் கட்டாயம் பயம் படிச்சிருக்கேன். அப்பா கேட்டீங்க கரண்ட் கட்டாயம் என்ன பண்றது, படிச்சுட்டு இருக்கேன். ஏன்னா கரண்டே முடிச்சிருக்காரு, படிக்கிற ஃபாரஸ்ட்ல கரண்ட் போடவே தெரியலன்னு ஏதாவது அடிச்சு கூட எப்படியாவது ஓட்டிடுவோம், நைட் ஓட்டிடுவோம், படிக்கிற டிஸ்டர்ப் பண்ண கதவு சாத்திடுவோம். பெரிய நியூட்டன் அடுத்தது கண்டுபிடிக்க போறாங்க, கதவு சாத்திட்டு படிச்சுக்கிறேன் எங்க படிக்கிறப்ப நீங்க வந்து உங்க ஆசிரியர்களையோ பேரண்ட்ஸையோ ஏமாத்துறது, அவங்கள ஏமாத்துறதே கிடையாது. நீங்க உங்களுடைய எதிர்காலத்தை ஏமாற்றிக் கொள்வதற்கு சமமாக. என்ன நீ படிச்சு நீ பண்ணி ஹானஸ்டா சொல்றேன், எஸ்ஆர்ஐ ஸ்கூல்ல அவங்க சொல்ல முடியாது, பிஎஸ்பினே சொல்லுங்க. நான் சொல்றேன், நீ படிக்கவே சுமாராக தான் படிக்கிறப்ப அவங்களுக்கு எந்த ஒன்றும் கிடையாது. 60% தான் வாங்கிட்டேன், கிளம்புவோம். அடுத்த பேட்ச் நான் டீம் பண்ணுவேன். அப்படி சொல்லிங்க ஆமாட்டா, நான் தான் அவ்வளோ முயற்சி கொண்டா நீ படிக்காம இப்போ வந்து கவலைப்பட்டு இருந்தீங்கன்னா கண்டு. ஆனால் அது கிடையாது. இப்போ நீங்கள் படித்து முடிச்சு எனக்கு என்னன்னா, பெத்த அம்மா அப்பா கூட ஏதாவது ஒரு கடமைக்கு மனசோட ஓரத்தை எதிர்பார்ப்பாங்க. கடைசி காலத்தில் சாப்பாடாக போகணும்னு நினைக்கிறேன், அப்படி ஆசை. டீச்சர்ஸ்க்கு அதுவும் கிடையாது. நீ யார் 15 வருஷம் 20 வருஷம் கழிச்சு எஸ்ஆர்டி கேம்பஸ்க்கு வந்து மேம் நான் உங்கள் ஸ்டூடெண்ட் சொன்னால் அப்படியா கேட்குற டீச்சர்ஸ் தான் இருப்பாங்க. ஏன் ஒன்ன மாதிரி ஆயிரக்கணக்கான ஸ்டூடெண்ட்ஸை அவங்க உருவாக்கி வெளியில் அனுப்புறது மட்டும்தான் மேலே. நீ எவ்வளோ பெரிய ஆளானாலும் ஒன்றிருந்து ₹1 கூட கேட்காத ஒரே உள்ளம் உனக்கு சொல்லிக் கொடுத்த ஆசிரியர்கள் உள்ளம் என்பதை நீ புரிந்து கொண்டால் போனா அவங்க திட்டமா ஏதோ நம்ம சில பேர் திட்டமா நம்ம போகணும்ல, இதே ஃபோக்கஸ் சுத்தமாக படிக்கிறேன். கல்யாணம் பண்ண போறீங்க, இந்த வீட்டுக்கு மருமலை கொடுக்க போறீங்க, மருமலை ஒன்றும் கிடையாது. நான் ஃபர்ஸ்ட் டேலேருந்து பார்த்துட்டேன், அந்த மேடம்க்கு பார்த்தாலே ஏன் குடிக்காம இப்படியா வர, அதெல்லாம் ஒன்று என்ன பார்த்தா முடியாம ஒன்றுமே கிடையாது. தனிப்பட்ட வெறுப்புங்கிறது நீங்களா இமேஜின் பண்ணிக்கிறது. கரெக்டா ஒன்னே ஒன்று சொல்றேன், ஒரு விஷயம் குண்டு அப்படின்னு நீ லேபிள் விட்டீங்கன்னா அது குண்டு. கரெக்டா ஒரு விஷயம் பேடா நீ லேபிள் விட்டீங்கன்னா அது எப்பயுமே பேட் தான். ஒருத்தர் மீது நான் ஒன்னே சொல்றேன், அதான் ஃப்ரெண்ட்ஸ் வந்து நீ சொல்ற கருத்துக்கு எதிர்த்து சொல்றாங்க, இல்ல டீச்சர்ஸ் உனக்கு எதிர்த்து சொல்றாங்கன்னா அவங்க கருத்தை தான் எதிர்க்கிறாங்க, ஒன்ன எதிர்க்கல. அதை நல்லா புரிஞ்சுக்கோ. நீ சொல்ற ஐடியா தப்புன்னு சொல்றாங்க, இல்ல உன் பிஹேவியர் தப்புன்னு சொல்றாங்க, நீ தப்புனே இந்த உலகத்துல யாரும் சொல்ல முடியாது. ஏன்னா யாரும் தப்பு கிடையாது, கரெக்ட் பண்ணிட்டே தான் இருக்கும் வாழ்க்கையில ஒவ்வொருத்தரும். உனக்கான பொக்கிஷம் மட்டும்தான் இருக்கு. ஓஷோவோட ஞான கதைகள் எனக்கு மிக மிக பிடித்த கதை. ஒரு மலை காலையில கிளம்பணும், கரெக்டா ஒரு இடத்துல நிக்கணும், பாலைவனத்துல சூரிய ஒளி வந்ததுக்கு அப்புறம் அந்த நிழல் எங்க விடுதோ
மலைக்கு ஒட்டி இருக்கு. சூரியன் வருது, நிக்கிறான் எல்லாரும் சொன்ன இடத்துல. கரெக்டா அவனுடைய நிழல் விழுது. நிழல் விழுந்தோட அவன் குடி தோட ஆரம்பிக்கிறான். தோண்டிக்கிட்டே இருக்கான், டைம் ஆகிட்டே இருக்கு. தோண்டிக்கிட்டே இருக்கான், டைம் ஆகிட்டே இருக்கு. சூரியன் உச்சி வெயிலா மாறி உச்சத்துக்கு வந்து அப்ப நிழல் எங்கேயுமே விழாது. கரெக்டா? சோர்ந்து போயிடும், கண்கலங்கி நிற்கிறான். இந்த பக்கம் வயசாக போறாங்க. ஏன்பா கண்கலங்கி நிற்கிறேன்? பாலைவனத்தில் உச்சி வெயில சுடுதல பண்ணல என்ன தரல ஏன் இல்லைங்களா? இந்த மாதிரி குறிப்பிட்ட இடத்துல குறிப்பிட்ட திசையில நிழல்கிறோம். அந்த நிழலுடைய திசையில நம்ம மண்ணை தோண்டினா பொக்கிஷம் கிடைக்கும்னாங்க. எனக்கு கிடைக்கல, நான் சோர்ந்து போயிட்டேன் அப்படின்னோட அந்த வயசான சொல்றாங்க. இப்பொழுது அந்த நிழல் இங்கே இருக்கு, நம்மளோட இங்கே இல்லை. நல்லா யோசிப்பாங்க. கால் பண்ணிடுது நிறைய அந்த வயசான சொன்னாங்க. உண்மைகள் தான் நீ தேர்தல் விஷயம் உடம்புக்குள் தானே இருக்கிறது. ஒழிய மண்ணிலோ விண்ணிலோ ஒருபோதும் கிடையாது. நீ யார் என்பதை நீ தெரிந்து கொண்டால் நீ அடைய வேண்டிய பொக்கிஷத்தினுடைய அளவு எல்லை கடந்தால் இருக்கும். உனக்கு நீதான் பொக்கிஷம் சொல்லிட்டு சிரிச்சுட்டே போயிட்டான். இது ஓஷோடையான கதையை படிச்சதுக்கு அப்புறம் எனக்குள்ள பயங்கரமான நம்ம வெளியில எல்லா ரிசல்ட்டும் சொல்லிட்டே இருக்கோம். நமக்கான ரிசல்ட்டுங்கிறது நமக்குள்ள மட்டும்தான் இருக்கு. நமக்கான ரிசல்ட்டுங்கிறது நமக்குள்ள மட்டும்தான். நியூட்டன், ஐன்ஸ்டைன், எடிசன், ராமானுஜன், சர்சிலி ராமன் விமர்சனம் பண்ணாத உலகம் இல்லை. ஆனால் விமர்சனத்தை தாண்டி வரலாறாக இன்றைக்கு அவர்கள் தான் கொண்டிருக்கிறாங்க. இந்த அருமை கம்யூனிகேஷன், இந்த உலகம் நிகழ்ச்சி, உலகம் நிகழ்ச்சி. நாளைக்கு நீங்கள் படித்து முடிச்சு ட்ராவல் பண்ணுறப்ப எவ்வளோ ஈஸி. நீங்கள் ஏஐயில் வந்ததுக்கப்புறம் மனிதகுல வரலாற்றினுடைய அடுத்த மாபெரும் பாய்ச்சல்னு சொல்கிறாங்க. சுற்றி இருக்கிற உலகத்துக்கு மிக வேகமாக மாறிடுது. இன்னைக்கு எதெல்லாம் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி நீங்கள் கன்சிடர் பண்ணுறீங்களோ அந்த ஜாபே அடுத்த 5 வருஷத்துக்கு இல்லாமல் போயிடும். இல்லை அது வேற மாதிரி இருக்கும். உலகம் மாற்றத்திற்கு தயாராகி கொண்டே இருக்கிறது, தன்னை மாற்றிக்கொண்டே இருக்கிறது. நீங்களும் மாறிக்கொண்டே இருக்கிறீர்கள். யாராவது இன்ஜினியரிங் படித்தா வேலை கிடைக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. உன்ட்ட என்னடா ஸ்ட்ராட்டஜி இருக்குது, உன்னோட ஸ்ட்ராட்டஜி ரிப்போர்ட் என்ன இருக்குது, நீ என்ன ஸ்ட்ராட்டஜிலே நான் சொல்லுறேன் அவன் கேள்வி கேளுங்க. அவனுக்கு எதுவுமே தெரியாது. எங்கேயோ கேட்க விஷயத்தை அவன் சொல்லுவான். ஒரு சார்ந்த ஒரு நல்ல பள்ளியில் படிக்கிறதோ ஒரு நல்ல கல்லூரியில் படிக்கிறதோ மிகப்பெரிய வாய்ப்பு. ஒரு தெரியுமா, 12வது முடிச்சு காலேஜ் சேர முடியாத இந்த ஆண்டு ஆக்சுவலாக பார்த்தா இந்தியாவிலே தமிழ்நாட்டில் தான் உயர்கல்வியில் சேர்றவங்க எண்ணிக்கை அதிகம். ஆனால் இந்த ஆண்டு மட்டும் 1.25 லட்சம் பேர் உயர்கல்வியை சேர முடியாமல் இருக்கிறாங்க. காரணம் அவங்களுடைய வறுமையான சூழல். நீங்கள் 12th வந்து உட்காந்துருக்கீங்க. உங்களை விட பல மடங்கு புத்திசாலியான பையனோ பொண்ணோ இந்தியாவில் ஏதாவது இடத்துல குடும்ப சூழல் காரணமாக ட்ராப் ஆகிட்டே இருக்கு. கரெக்டா? இன்னைக்கு நாளைக்கு நீங்கள் போய் படிக்கிற ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் சீட்டோ, ஒரு எம்பிபிஎஸ் சீட்டோ, ஒரு ஐஏஎஸோ, ஒரு ஐஎஃப்எஸோ, ஒரு ஐபிஎஸோ யாரோ ஒரு சமூகத்துக்கு விட்டு கொடுத்த வாய்ப்பு என்பதை மறந்துவிடாங்க. உங்களை விட அறிவாளியாக இருக்கிற அவர்கள் குடும்ப சூழல் காரணமாக, பணம் இல்லாததன் காரணமாக படிப்பை பாதியிலே விட்டுவிட்டு நீ படிக்கிற, நீ வேலை செய்கிற அதே ஐடி கம்பெனி வெளியில ரோடு எக்ஸ்டென்ஷன் வேலை செஞ்சுட்டு இருப்பான் அந்த பையன் முட்டாள் கிடையாது. அந்த பையனுக்கு பணம் கிடையாது. இங்க இருக்கிற மாதிரி கல்வி குறித்த விழிப்புணர்வு நார்த் இந்தியாவில் பெருசா கிடையாது. உலகத்திலேயே தன்னை விற்றாவது தன் தலைமுறையை படிக்க வைக்க வேண்டும் என்று நினைக்கிற பெற்றோர்கள் வாழ்கிற ஒரே பூமி தமிழ்நாடு என்பதை நினைத்து இங்க இருக்கிற ஒவ்வொரு டைமும் காலேஜ் சேர்க்கிறப்ப பெற்றோர்கள் தங்கத்தை அடகு வைக்கிறது மட்டும் சில 100 கோடி. இந்தியாவில் தமிழ்நாட்டில் கோயம்புத்தூர்ல தங்க வியாபார சங்கத்துல தான் கொடுக்குறாங்க. ஒரே ஒரு வாரத்தில் மட்டும் சென்ற வருஷம் காலேஜ் சேர்றப்ப 12 கோடி ரூபாய் மதிப்புடைய தங்க நகையில பேரண்ட்ஸ் அடகு வச்சிருக்காங்க. எதுக்காக? பார்த்து ஒரு குடியாக சேர்த்த தங்கம் தன் தலைமுறைக்கு உதவும் நினைச்சு ஏன் அடகு வைக்கிறாங்க? எப்படியாவது படிச்சிடணும், எப்படியாவது மேல வந்துடணும். நான் பார்க்காத ஒரு வாழ்க்கையை, நான் வாழாத ஒரு வாழ்க்கையை, நான் அனுபவிக்காத ஒரு மகிழ்ச்சியை என் தலைமுறை அனுபவிக்க வேண்டும் என்கிற ஒரே ஒரு எண்ணத்தோடு தான் அவங்க எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க.
நீங்க பார்க்கறதுக்கு உங்க அப்பா நல்லா இருக்கிற மாதிரி தெரியலாம், நீங்க பார்க்கறதுக்கு உங்க அம்மா நல்லா இருக்கிற மாதிரி தெரியலாம். அவங்க கோத்ரூ பண்ற ஹெல்த் இஷ்யூஸ், அவங்க கோத்ரூ பண்ற பினான்சியல் இஷ்யூஸ் எதுவுமே நமக்கு தெரியாது. ஏன்? எந்த தந்தையும் தாயும் தன் தலைவரை பார்த்து அழ வேண்டும் என்று நினைப்பதே கிடையாது. ஏன்? அவங்க அழுதாங்க பாதிக்கும், படிப்பு பாதிக்கும், குழந்தைகளை பாதிக்கும். ஒரே ஒரு எண்ணம் தான். என் அருமை சகோதரர்களே, ஈரோடு பக்கத்துல ஒரு பெயர் தெரியாத ஒரு கிராமத்துல பிறந்து அரசு பள்ளியில படிச்சு, அரசு உதவி பெறுகிற பள்ளியில படிச்சு, அரசு உதவி பெறுகிற கல்லூரியில படிச்சு மெல்ல மெல்ல படித்துதான் மட்டுமே வளர்ந்தேன். மகேஷ் என்கிற என்னோட பேருக்கு முன்னாடி ஈரோடு பேரை சேர்த்துக்கிறதுக்கு, ஈரோடு மகேஷ் அடையாளம் காமிச்சுக்கிறதுக்கு 20 ஆண்டு கால உழைப்பு தேவைப்பட்டது. இருக்கிற அத்தனை பேருக்கு சொல்றேன், விரைவாக வருகிற வெற்றி ஒருபோதும் நிலைக்காது. நிதானமாக வருகிற வெற்றி தலைமுறை தாண்டி உங்களை காப்பாற்றும். ஒரு எக்ஸாம் மார்க் வாங்கிருக்கலாம், நீங்க படிச்ச கொஸ்டின் மட்டும் ஏதோ லக் ஃபேக்டர்ல வந்திருக்கலாம். அதனால எல்லா எக்ஸாமும் லக் காப்பாற்றும் நினைக்கவே வைக்காத. அதிர்ஷ்டம் எப்பொழுதும் உன்னை காப்பாற்றாது, சிபாரிசு எப்பொழுதும் உன்னை தூக்கி விடாது. உன் உழைப்பும் உன் திறமையும் மட்டும்தான் உனக்கான அடையாளம், வேற எதுவுமே உனக்கான அடையாளம் கிடையாது. எந்த சப்ஜெக்ட் வரலையோ அந்த சப்ஜெக்ட்ல ஒரு நாளைக்கு 20 நிமிஷம் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. 20 நிமிஷம் துவங்காமல் இருப்பதுதான் தாமதமே தவிர தாமதமாக துவங்குவது ஒருபோதும் தாமதம். புரியுதா? இனிஷியேட் பண்ணாமல் இருக்கிறதா தப்பு. லேட்டா இனிஷியேட் பண்ணியா தப்பே கிடையாது, ஜெயிச்சம். தயவு செஞ்சு எனக்கு இது வராது, எனக்கு இது செட் ஆகாது, எனக்கு இது நடக்காது நினைக்காது. 12th எல்லா சப்ஜெக்டும் நீங்க படிச்சுதான் எல்லாத்தையுமே நீங்க ஸ்கோர் பண்ணி ஆகணும். அப்பதான் பிஎஸ்சி காலேஜ் மாதிரி ஒரு நல்ல காலேஜ் ஒரு அட்மிஷன் கிடைக்கும். போகலாம், கேம்பஸை யூஸ் பண்ணிக்கலாம், லைப்ரரி யூஸ் பண்ணிக்கலாம், அங்க இருக்கிற எல்லா ஃபெசிலிட்டி யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க என்ன இன்ஜினியரிங் முடிச்சு நான் ஐஏஎஸ் ஆகணும்னு நினைக்கிறியா? மாறலாம், ஐடியா மாறலாம். சந்திராயன் 3 திட்ட இயக்குனர் வீர முத்துவேல் அவர் சொன்ன ஒரு வீடியோ, சந்திராயன் 3 நிலவோட தென்துருவத்துல விக்ரம் லேண்டர் சக்சஸ்ஃபுல்லா லேண்ட் ஆயிடுச்சு. உலகமே கொண்டாடுது. யாரா 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 பாத்துட்டு பார்த்தா வந்து நிக்கிறான். நான் தான் அந்த பையன் வீர முத்துவேல். நம்மால விழுப்புரம் அவர் சொல்றாரு, சார் ஸ்கூல் வரைக்கும் நான் சும்மா தான் பண்ணேன், காலேஜ் ஒரு பயன்படுது. என் கூட நீங்க கூட படிக்கும் போது புத்திசாலித்தனத்தை பார்த்து நான் பயந்துட்டேன். படிச்சாலும் மேல வர முடியும் புரிஞ்சுட்டேன். பாலிடெக்னிக் முடிச்சு இன்ஜினியரிங் ஜாயின் பண்ண நான் தெரியவில்லை. எனக்கு விண்வெளி சம்பந்தமான ஆராய்ச்சி பண்ணணும் ஆசை. அப்துல் தான் எனக்கு மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷன். அதுக்காக தான் சார் படித்தேன். நீங்கள் இந்த இடத்துல படிக்கிறேன் சொல்லிட்டு அந்த வீடியோ டிவியில் ஒரு பதிவு பண்ணுறாரு. சுமாராக படித்த நானே சந்திராயன் ப்ராஜெக்ட் இருக்காதுங்க. நீங்களாம் நல்லா படிச்சிங்கன்னா உலகத்தில் எந்த ப்ராஜெக்டை வேணால் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியுது. ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு செய்தியே கொடுத்தாங்க. யாருடைய வாழ்க்கை எந்த நிமிடத்தில் எதை கொண்டு வாங்கி முடியாது. இந்த மையத்தமிழ் நிகழ்ச்சி மூலமாக இந்த அரங்கத்தில் அமர்ந்திருக்கிற 500க்கும் மேற்பட்ட மாணவர்கள் 5 மாணவர்கள் வாழ்க்கையை நான் இந்த பேச்சின் மூலமாக மாற்றியுள்ளார். அதுதான் என் பேச்சுக்கு கிடைத்த மாபெரும் வெற்றியாக நினைக்கிறேன். வாழ்வு உண்மை, வாழ்வுக்கு வருகிற தலைமுறை பிறப்பு சரித்திரமானாலும் இறப்பு சரித்திரமான மாறட்டும். நாளை வந்தால் நம் பெயர் எழுதும். பிறப்போம், சிந்தனையால் வாழ்வோம், உழைப்பால் உயர்வோம், நேர்மையான வெற்றியை ரசிப்போம். வாய்ப்புக்கு நன்றி. தமிழ் படிச்சா என்ன பண்ண போறேன்? 1990 MA முடிச்சவங்க வேலை கிடைக்கல. நீங்களா இப்ப இவ்வளவு வருஷம் தமிழ் எழுத்து படிக்கிற, எப்படி வேலை கிடைக்கும் கேட்டவங்க தான் அதிகம். ஆனா தமிழ் எழுத்து படித்ததால் மட்டும்தான் இன்னைக்கு 10 பைசா செலவு பண்ணாம உலகம் சும்மாவே சுத்திட்டு வருது. எவ்வளவு வீட்டுல வெளில கால வச்ச காலு ஏர்போர்ட் டிராப், அங்கிருந்து பிசினஸ் கிளாஸ் டிக்கெட் இறங்கணும், மறுபடியும் சந்தோஷம் காசே வர எப்படி சாத்தியம்? நீ எதை டிசைட் பண்றியோ அந்த முடிவுல, நீ எதை முடிவு செய்கிறாயோ அந்த முடிவுல நீ உறுதியா இருந்தீங்கன்னா உன்னை தலைமைத்துவம் வாய்ந்த நபராக நினைத்து இந்த உலகம் சிவப்பு கம்பளம் விரித்து வரவேற்க காரணம். இதுதான் உண்மை. நாம் எடுக்கிற முடிவையே 10 பேர் கேட்டுதான் இருக்கும்.
படியில் தான். சரி படிக்க வேண்டியதானே, 2 சொல்லிட்டா சரி படிக்காத வந்துருச்சுன்னா படி, படிக்காத என்ன முடியும், நான் படிக்கணும் கரெக்டா. ஒரு முடிவு உடம்பு எடுக்க தெரியாது, 4 பேர் சொல்ற முடிவை வச்சு ஒரு முடிவை டிசைட் பண்ணவும் தெரியாது, ஒருவேளை அடுத்த முடிவு சொல்றானா எதுவும் தெரியாது. ஆனா இந்தியாவை புரட்டி போட்டு உங்களை வாழ்க்கை புரட்டி போட்டு இந்தியாவை புரட்டி போட்டு அப்புறமா ஒரு பேட் எக்ஸாம்பிள் பாருங்க. சொன்னாங்க ஒரு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் வந்து வருஷத்துக்கு இப்ப 80 லட்சம் பையன் வாங்குறாரு. ஒரு வருஷம் கழிச்சு 10 லட்சம் சம்பளம் வருஷத்துக்கு வாங்குவோம். ஓகே, ஒரு 80,000 ஒரு மாதத்துக்கு கணக்கு பண்ணுறேன். ஒரு 10 லட்சம் சம்பளம் வருஷத்துக்கு வாங்குவீங்க. அடுத்த வருஷம் உங்களுடைய சம்பளம் அதிகமாக கரெக்டா. ஒரு 4 வருஷம் அதே நிறுவனத்தில் வேலை செய்வீங்க. ஆன் சைட் ஒரு ப்ராஜெக்ட் ஃபாரின் இருக்கிறாங்க. ஃபாரின் போறப்போ உங்களுக்கு பேக்கேஜ் அதிகமாகாதா? நீங்க ஃபாரின் கிளைண்ட் கூட ஒர்க் பண்றீங்க. அந்த ஒர்க் பண்றப்ப உங்க ஒர்க் எஃபிஷியன்சி ரொம்ப பிடிச்சு போய் இந்த பையனை நாங்களே வச்சுக்கிறோம் அப்படின்னு உங்க கம்பெனிக்கு அவங்க ரெக்வஸ்ட் கொடுத்து, எந்த கம்பெனி உங்க வேலை நீங்க வேலை செய்யற கம்பெனிக்கு வேலை கொடுக்குதோ அந்த வேலை கொடுத்த கம்பெனியே நீங்க ரொம்ப ரொம்ப எஃபிஷியன்டான ஆளு, இந்த ஆளை நாங்களே வச்சுக்கிறோம் தக்க வச்சுக்கிறப்ப உங்க சம்பளம் இன்னும் அதிகமாக வேணாம். கரெக்டா. இப்ப 10 லட்ச ரூபா பேக்கேஜ் இருக்கு. நீங்க 10 வருஷம் கழிச்சு நீங்க குறைஞ்சபட்சம் ஒரு 70-80 லட்ச ரூபா பேக்கேஜ் வந்துருவீங்களா? நியாயமா இல்லையா சொல்றது? கரெக்டான பர்சன்டேஜ் படி பார்த்தா, ஆர்கானிக்கா பார்த்தா, அதே பரோட்டா மாஸ்டர் வச்சு மீன்ஸ் போடுறாங்களே பசங்க, ஒரு 25,000 ரூபாய் மாசம் சம்பளம் வாங்குற பரோட்டா மாஸ்டர் 10 வருஷம் கழிச்சு 2 லட்ச ரூபாய் வாங்குவாரா? ஒண்ணே ஒன்று நல்லா ஞாபகம் வச்சுங்க, எதை நீங்க கன்சியூம் பண்றீங்க. நான் அடிக்கடி மேடையில சொல்லுவேன், கன்சியூம் பண்றதுங்கிறது சாப்பிடுறது மட்டும் கிடையாது, சாப்பிடுறது மட்டும் கிடையாது. எதை நீங்கள் பார்க்கிறீர்கள், எதை நீங்கள் படிக்கிறீர்கள், எதை நீங்கள் கேட்கிறீர்கள், யாருடன் பழகுகிறீர்கள், எந்த சிந்தனைக்குள் மனதில் இருக்கிறது, எந்த சிந்தனை நீங்கள் மனதில் நினைக்கிறீர்கள், உடம்புக்குள்ள போற எல்லாமே கன்சியூம் பண்றதுதான். நல்லதை கேட்டால் நல்ல முடிவை உங்களால் எடுக்க முடியும். தீயதை கேட்டால் பயங்கரமான அதை என்ஜாய் பண்ணி நீங்க ஒரு 1000 பேருக்கு ஃபார்வர்ட் பண்ணி 10 பைசா குணம் பிரயோஜனமா? 12வது யூஜி முடிக்கிற வரைக்கும் நாம எடுத்தது கௌரவ பிச்சை. என்ன என்ன சொல்றேன், ஹாப்பியா நான் யாருமே தெரியாத போய் காசு கேட்கிறேன். அது பேரு தெரிஞ்சாலே காசு கேட்கிறேன். அது இப்ப அம்மா அப்பாவுக்கு தெரிஞ்சவங்க தெரியாதவங்க, இப்ப அவங்க போய் தான் நீங்க ஃபீஸ் கேட்குறீங்க. அது என்னது? அவங்க ஜஸ்ட் காலேஜ் மச்சான் போன் புதுசுடா, மச்சான் போன் புதுசுடா, நீ லல்லலாய்க்கு வரல, 10 பைசா நீ இன்வெஸ்ட் பண்ணல, பைக் புதுசுடா, பைக் புதுசா, பெட்ரோல் போடுற 20 கூட நமக்கு. அப்புறம் ஏன் 100ல முறுக்கிற, அப்புறம் தான் படுத்துக்கிறாங்க. இதுல வேற உசுப்பேத்துறது 10 ஃப்ரெண்ட்ஸ் கூட ஒரு 2 வருஷம் கழிச்சு அந்த பையன் பைக் அவன் எங்க இருக்கான்? வடிவேல் சார் படத்துல வர மாதிரி ஏன் நல்லா யோசிங்க, பிராக்டிகலா யோசிங்க. நீங்க ஃபாரின் இங்க இருந்து கிளம்பி நீங்க வந்து எங்கேயாவது ஓவர்சீஸ் போய் படிக்கிறீங்கன்னா நீங்க பார்ட் டைம் ஜாப் பண்ணாம படிக்கவே முடியாது. ஒரு மிக செழிப்பான குடும்பத்துல உங்க அப்பா மாசம் ஒரு 10 லட்ச ரூபாய் சம்பாதிக்கிற ஆளா இருந்தா மட்டும்தான் நீ ஃபாரின் போய் பார்ட் டைம்ல வேலை பார்க்காம உன்னால படிக்க முடியும். ஃபாரின்ல அங்கேயே பிறந்த ரெசிடென்ட் கூட, அங்கேயே பிறந்த குடிமக்கள் கூட, அவங்க பசங்க கூட காலேஜ் வரைக்கும் அவங்க சப்போர்ட் பண்றதே கிடையாது. பிறந்தது வந்து குழந்தை தனியா தான் இருக்கும் ஒரு ரூம்ல. நம்ம ஒரு நாள் தூக்கிட்டே சுட்டு அதான் கடைசியில் ஓன்னு அடைய விட்டுறான். சாப்பிட்ற கண்டிக்கவே மாட்டாங்க. இது போலீஸ் செக் பண்ணும். ஏன் அவரோட வாழ்க்கையை அவரோட உரிமைக்கும் பாருங்க போனீங்கன்னா நம்ம ஊர் மாதிரி குழந்தை இறந்து கூட படுத்து போய் தூங்க மாட்டேன். அங்கெல்லாம் ஒன்றும் கிடையாது. தூங்குறா தூங்காட்டி போராட்டி
சிரிக்கிறாங்க. முதல்ல கூட வந்துடலாம். ஆமா, ரசிக்கணும் பேச. அப்படியே சொல்லிட்டு பார்த்தா அது இன்னைக்கு தானே இவ்வளோ ஃபோன் இவ்வளோ டிஸ்ட்ராக்ஷன் தான். முதல்ல கிடையாது. நீங்களாம் பாருங்க, முதல்ல ஃபோனை காமிச்சு உங்கள் அம்மா சோறு பிடிச்சி சாப்பிட செவிலே இருக்கும். அம்மா எனக்கு பசிக்கல, கண்ணை தொடச்சிக்கிட்டு சாப்பிட்டு இப்ப எப்படி சாப்பாடு அந்த வேலையை கொடுக்கணும்ல. அப்ப ஒரு கண்டிப்பு வந்ததுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு ஒரு ஒழுக்கம் வருதுன்னா ஆசிரியர் உங்களை கண்டிக்கிறதுல என்ன தப்பு? ஆனா ஒரு விஷயத்தை நம்ம என்ன தப்பா பண்ணிக்கணும்னா, பிக்சரைசேஷன் எப்படி பண்ணிக்கணும்னா, உளவியல் ரீதியா மனுஷனுக்கு அவன் எடுக்கிற முடிவுகளை பாராட்டுற நபர்களும் அவன் எடுக்கிற முடிவுகளை ஆதரிக்கிற நபர்களும் இல்ல பாராட்டல ஆதரிக்கல ஆனா மருந்தும் சொல்லாத நபர்களும் மட்டும்தான் அவன் நண்பர்களாக உள்ளார்கள். கரெக்டா சொல்லலாம். நல்லா ஞாபகம். நீங்க எடுக்கிற முடிவை தான் பாராட்டணும், இல்லைன்னா ஆதரிக்கணும். இல்லைன்னா பாராட்டவும் கூடாது, ஆதரிக்கவும் கூடாது. அதே சமயம் மருந்தும் சொல்லணும். இப்படி இருக்கிற ஃப்ரெண்ட்ஸை நம்ம கூட வச்சுக்கோம். ஏன்? சேஃப் ஜோனோட நீ என்ன பண்ணாலும் உன்னை பத்தி அவன் வெளியில சொல்ல மாட்டான், டீச்சர்ஸ் சொல்ல மாட்டான், அம்மா அப்பா சொல்ல மாட்டான். அந்த மாதிரி நண்பர் கூட வச்சுக்கிறது எப்படி உருவ முடியும்? எப்படி உருவ முடியும்? நல்லா யோசிச்சுங்க. இதே ஒரு நட்பு நீங்க எப்படி இருக்குன்னா, ஒரு இன்ஜினியரிங் காலேஜ்ல ஒரு ஓப்பனிங் இண்டக்ஷன் இருக்குதுங்க. அப்ப அந்த காலேஜில் படிச்சு முடிச்சு வெளிநாட்டில் வேலை பார்க்குற பொண்ணு அலுமிச்சு கொண்டு வந்துட்டு அந்த பொண்ணு சொன்ன ஒரு விஷயம், நான் பல புக்கில் படிச்சுட்டு அந்த பொண்ணு சொல்றோம்னா எனக்கு இன்னும் சரியா தோணுச்சு. அந்த பொண்ணு அழகா சொல்லிச்சு, நீங்க படிக்கிறதுனால 10 டிஃப்ரெண்ட் தாட்ஸ் இருக்கிற நண்பர்களை வச்சுக்கோங்க. 10 டிஃப்ரெண்ட் தாட்ஸ் இருக்கிற நண்பர்களை வச்சுக்கோங்க. இப்ப நீங்க ஏதாவது ஒரு ஐடியா கிரியேட் பண்றீங்க அப்படின்னா அந்த ஐடியாவோட ஆப்போசிட்டா ஒரு ஐடியா வரும்னு வச்சுக்கோங்களேன். அதை நம்ம லிசன் பண்றோமா பண்ணக்கூடாது? கரெக்டா? இப்ப வைய தலைவர்கள் நீங்க தலைவர் ஒரு தலைமைத்துவத்தில் இருக்கிறவங்களுக்கு எவ்வளவு சஜஷன் வரும்? ஒரு ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கணும், ஒரு ஃப்ளைஓவரே கட்டணும் வச்சுக்கோங்க. இங்க ஃப்ளைஓவர் அவசியம் சார் ஒரு குரூப் சொல்லுவோம், அவசியம் இல்லைன்னு ஒரு குரூப் சொல்லுவோம், ஃப்ளைஓவர் கட்ட காசுக்கு வேற ஒன்று பண்ணலாம்னு சொல்லுவோம். இது எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி ஒரு முடிவு வரும். ஆனா காசு வந்து அடுத்த சொல்றத கேட்கணும். நீ தப்பு பண்றப்ப தப்புன்னு சொல்றதுக்கு ஒரு நண்பன் கூட இருக்கும். நீ பண்றது தப்புடா அப்படின்னு அழ வைக்கிறதுக்கு ஒரு நண்பன் கூட இருக்கும். டேய் அழுதுடா பரவாயில்லடா, நீ தப்புன்னு புரிஞ்சுக்கிட்டியாடா, இனிமேல் அந்த தப்பை பண்ணாதான்னு சொல்றதுக்கு ஒரு நண்பன் இருக்கும். அதனாலதான் திருக்குறள்ல திருவள்ளுவர் சொன்னாரு, அழச் சொல்லி அல்லது இடித்து வழக்கறிய வல்லோர் நட்பு ஆய்வு குழல். தம்பி நீ தப்பு செய்யறப்ப இது தப்புடா எவன் ஒரு தப்புக்காக வருந்த வைக்கிறானோ, அந்த தவறுகள் எவன் மீட்டெடுக்கிறானோ அவனை நண்பனா வச்சுக்கோ. நீ செய்யறதெல்லாம் சூப்பர்னு சொல்ற நண்பரா வச்சுக்கிட்டீங்கன்னா ஒரு நாளும் நீ சூப்பரா வர முடியாதுன்னு சொன்னவர் இந்த மண்ணினுடைய செழுமையான தமிழில் பகிர்ந்த வள்ளுவர். நல்லா ஞாபகம். நம்முடைய பிரச்சனையே நம்ம கூட இருக்கிறவங்க மட்டும்தான். அதை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு டைம் ஆகும். அதை புரிஞ்சுக்க அம்மா அப்பாவே என் ஃப்ரெண்ட பத்தி யாரா சொன்னேன், இவன் இவங்க வீட்டு அவன் ரெண்டு உயிர் சேர்ந்து நாளைக்கு 1000 ரூபாய் சம்பாதிக்க பார்ப்போம். உயிர் போயிடும். உயிர் போயிருந்தா உயிர் போகாது, கூட உயிர் போயிடும். அம்மா அப்பா தெரியும் 1000 ரூபாய் சம்பாதிக்க போயிடலாம்டா, இனிமேல் வீராப்பா பேச வேண்டாம்டா. நான் எல்லா வேலையும் உதாரணம் சொல்றேன். நீட் எக்ஸாம் அப்ப நிறைய பேர் எழுதி சில பேர் அச்சீவ் பண்ண முடியுது, எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இல்லை. நார்த் இந்தியாவில் ஒரு பையன் இருக்காங்க, வெளியில கோச்சிங் சென்டர் வச்சு படிக்க வச்சிருக்காங்க. 3rd டைம் அட்டன் பண்ணியிருக்காங்க. மார்க்கே வரல. மார்க் வராது நல்லபடியா அப்படின்னு நினைச்சிட்டு இவன் என்ன பண்ணிருக்கான், வீட்டுக்கு போன போட்டு ரொம்ப சாரி நான் உங்களை கஷ்டப்படுத்திட்டேன், இந்த நீட் நான் சரியா எழுதல, நான் இதுலேயும் செலக்ட் ஆக மாட்டேன், எனக்கு தப்பா எடுத்துக்காதீங்க, எனக்கு வாழ்க்கையே பிடிக்கல, நான் எங்கேயாவது போறேன் அப்படின்னு போனாங்க. எப்படி இருக்கும்? ஒரே பையன் அதை போலீஸ் ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட் பண்ணி, 你， எங்க இருக்காது தெரியாம. ஆனா ஒரு விஷயம் தெளிவா சொல்லிருக்காங்க,
என்கிட்ட இப்போ 8000 ரூபா காசு இருக்கு, அது வரைக்கும் சொல்லுவேன், அது முடிஞ்ச பிறகு காசு கேட்குறேன், அப்பா மட்டும் ஜிபேல அனுப்பி விட்டுருக்கா வெட்டமே ஏதாவது. தலைவனுக்கு 8000 ரூபா தீர்றப்ப திருத்தாம்பட்டியில வச்சு கூட்டு வந்திருக்காங்க. கோவாச்சியில் ட்ரெயினில் போயிட்டு இருக்காங்க, அன்ரிசர்வ் கம்பார்ட்மெண்ட்டில் பாடலான்னு கூட்டு வந்திருக்காங்க. நான் சொல்கிறேன், நீங்கள் தோல்வியை ஏற்றுக்கொள்ளாத பொழுது தோற்றவர்களாக மாறிவிடுவீங்க. நல்லா நீங்கள் வச்சுருங்க வாசகர், இந்த வாக்கியத்தை மனசோட ஆழத்தை புரிஞ்சுங்க. இது லைஃப் டைம் ஒரு யூஸ் ஆகும். தோல்வியை நீங்கள் ஏற்றுக்கொள்ளாத பொழுதுதான் நீங்கள் தோற்றவர்களாகவே மாறிவிடுவீங்க. தோல்வியை நீங்கள் ஏற்றுக்கொள்கிற பொழுது அதிலிருந்து ஒரு பாடத்தை கற்றுக்கொள்வீர்கள். அடுத்த முறை தோற்பதற்கான வாய்ப்பை குறைக்கிறீர்கள். இல்லை என்றால் வெற்றி பெறுவதற்கான அடையாளத்தை கண்டுபிடித்து விட்டீர்கள் என்றால் தோல்வியை ஒப்புக்கொள்ளுங்கள். அதுதான் தலைமையினத்திற்கான மாபெரும் அழகு. எனக்கு தெரியலன்னா தெரியல, கேள்வி தப்பே கிடையாது. நம்ம காரியம் ரெண்டு பிஸியாக இருக்கான், படிச்சுட்டே இருக்கான், 10 தடவை கேள்வி தப்பே இல்லை, கேட்டு தெரிஞ்சுக்கோ. ரொம்ப சீனரி கேட்டால் டவுட்டே கிளியர் பண்ண மாட்டான். டவுட் யாருக்கு மேடம்? உனக்குதானே மேடம்? அப்ப நம்ம ஊர்ல சொல்லுவாங்க, காரியம் குறிச்சா வீரியம் குறிச்சா சாமி அப்படிமா போக மாட்டோம். நம்மளுக்கு காரியம் தான். நீ என்ன சொல்லணும், கொஞ்சம் எப்போ ஃப்ரீயோ சொல்லி கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரீயாகி நம்மளே, ஏன்னா நமக்கு அதுல சப்ஜெக்ட்ல கிளியர் ஆகும். எல்லாரும் போய் மேடம் எப்பயுமே கேட்டு அவங்களே சொல்லி தர முடியாது. இதுக்கு தானே படிக்கிறது, ஷேரிங்காக தானே படிக்கிறது, சக மனுஷன் மேல ஒரு நேயத்துக்காக தானே படிக்கிறது. படிங்க, கத்துக்கோங்க, கேளுங்க. கேட்பதற்கு ஒருபோதும் தயங்காதீர்கள். வாழ்க்கையில எஸ்ஆர்பி மாதிரி ஒரு அற்புதமான சூழ்நிலை நீங்க படிக்கிறீங்க. நீங்க நினைச்சதெல்லாம் கிடைக்கிறதுக்கு நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு உங்க பேரண்ட்ஸ் பண்ணலைனாலும் அவங்க சக்திக்கு என்னவோ அதை உங்களுக்கு பண்றாங்க. கரெக்டா? இது எதுவுமே இல்லாம ஒரு சொசைட்டி, இந்த சொசைட்டில ஜெயிச்சுட்டே இருக்கு. அதை பத்தி தெரியுமா? இங்க எத்தனை பேர் டெய்லி நியூஸ் பேப்பர் படிக்கிறீங்க? கை தூக்குங்க. தினசரி நியூஸ் பேப்பர் நான் படிப்பேன். இன்னைக்கு நியூஸ் பேப்பர் வந்து கேள்வி கேட்பேன், அதனால கேட்பேன். ஒரு 20 பேர் கை தூக்குறது 2 பேர் மட்டும் தான் கான்ஃபிடண்டா வந்தான். அந்த 2 பேருக்கு ஒரு 6 மேல இருக்குது. இந்த 4 பேருக்கு சேர்த்து ஒரு 1/2 மணி நேரம் கை தூக்கு பெருசாக. நாளைக்கு டிஎன்பிசி கை தூக்குறாங்க எல்லாரும் சொல்றேன். நாளைக்கு எந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் இந்தியாவில் நடந்தாலும் தமிழ்நாட்டில் நடந்தாலும் நீ தைரியமா இருக்கணும். டெய்லி பேப்பர் படிச்சு அது இருக்கிற விஷயத்த நோட்ஸ் எடுக்கிற திறமை, அந்த ஒழுக்கம் உங்ககிட்ட இருந்ததுன்னா இந்தியா உன்னை மாதிரி ஒரு சரியான அதிகாரிக்காக காத்திருக்கிறது என்ற அர்த்தம். என்னுடைய வாழ்த்துக்கள். தயவுசெய்து நீங்க எல்லாம் கை தூக்கின அத்தனை பேரும் டிஎன்பிஎஸ்சிக்கு யூபிஎஸ்சிக்கு ப்ரிப்பேர் ஆகுது ரெடியா. திருவண்ணாமலை மாவட்டத்துக்கு பக்கத்துல ஜமுனாபுரம் ஒரு மலைக்கு வந்து ரோடே கிடையாது. ரோடே கிடையாது. நன்மையப்பட்டு ஒரு ஊராட்சி, மலைவாழ் இனம் வாழ்கிற மக்கள் வாழ்கிற ஒரு சின்ன ஊர். அந்த ஊர்ல சின்ன பொண்ணு ஒரு அம்மா, கணவன் கிடையாது. அந்த அம்மா என்ன பண்ணுது, அங்க இருக்கிறதே ஒரு 150 குடும்பம் தான், 150 பேர், 150 குடும்பம் தான். அந்த 150 குடும்பத்துக்கு வடை பஜ்ஜி அதெல்லாம் போட்டு அந்த அம்மா விற்குது. கூலி வேலைக்கு போகுது, விவசாய கூலி வேலைக்கு போகுது. இந்த சக்சஸ் ஸ்டோரி வந்ததுக்கு அப்புறம் மீடியாவோட வெளிச்சம் அந்த வீட்டுல படுது. அந்த அம்மா மீடியாவுக்கு பேட்டி கொடுக்குறப்பயே அந்த வேலையை நிறுத்தல, வடை போடுறதையும் பஜ்ஜி போடுறதையும் போட்டா பார்த்து நிறுத்தாம பேட்டி கொடுத்துட்டு. நீங்க நம்ப மாட்டீங்க, இன்னைக்கு 2024 நம்ம இருக்கோம். ஏஐ வந்துருச்சு. ஏஐக்கு அப்புறம் அடுத்த வருஷம் என்ன வரப்போகுது? சூப்பர் இன்டெலிஜென்ஸா இதெல்லாம் என்னவோ வரப்போகுதுங்கிறாங்க. தெரிஞ்சு வச்சுக்காங்க. ஏஜிஐ யாரோ சொல்லுவாங்க. அந்த லெவல்ல நம்ம வந்துட்டோம். ஆனா நீங்க யாரும் நம்ப மாட்டீங்க, இன்னைக்கும் இந்தியாவில் மின்சார வெளிச்சம் இல்லாத கிராமங்கள் அத்தனை இருக்கிறது. சாலை வசதி இல்லாத கிராமங்கள் அத்தனை இருக்கிறது. குடிநீர் வசதி இல்லாத கிராமங்கள் அத்தனை இருக்கிறது. பள்ளிக்கூடங்களே இல்லாத கிராமங்கள் அத்தனை இருக்கிறது. அந்த ஆள் அம்மாட்ட பேட்டி, அந்த நபர் சகோதரர் வீட்டை காமிக்கிறது, ஒரு புகைக்குள்ள போனா இப்ப இருக்காரு.
அந்த மாதிரி அடிப்படையில் அந்த அம்மா அந்த போண்டாவை படைக்கு சுட்டு சுட்டு அந்த வீடு முழுக்க கரும் புகை அப்படிக்கிறாங்க. ஒரே ஒரு குண்டு பல்பு எரியுது. அந்த வீட்டுல கரண்ட் கனெக்ஷன் இருக்குங்கிறதுக்கான அடையாளம். அந்த விறகு கட்டை நம்ம சமைக்குது. அந்த விறகு கட்டோட புகை இந்த வீடு முழுக்க வியாபிச்சு. அங்க ஒரு பையன் படிச்சு 12ஆம் வகுப்புல 1900 மார்க் இருந்தப்ப 1121 மார்க் வாங்கியிருக்கான் ஒரு பையன். அந்த அம்மாவை 1200க்கு 1121 மார்க். எவ்வளவு பெரிய அச்சீவ்மெண்ட்! சேலம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அரசு மருத்துவராக தினந்தோறும் 100 ரூபாய்க்கு அதிகமாக விற்கக்கூட வசதி இல்லாத கிராமத்தில் ஒரு ஏழை குடும்பத்தில் ஒரு ஏழை தாய்க்கு பிறந்த மகன் பாண்டியன் இன்றைக்கு அரசு மருத்துவராக கம்பீரமாக அமர்ந்திருக்கிறார் என்பது வரலாறு. பாண்டியன் அவர்கிட்ட பேட்டி கேட்கிறப்ப அவர் சொல்றாரு, சேலம் அரசு கல்லூரி மருத்துவமனையில் அவர் எம்பிபிஎஸ் சொன்னார். இந்த பையன் சொல்றாரு, எங்க அம்மாட்ட கஷ்டமா இருக்கா நான் கேட்டுட்டே இருப்பேன். நீங்க படிச்சா போதும் சாமி எங்க அம்மா சொல்லிட்டே இருக்கும். ஒவ்வொரு முறை புத்தகத்தை திறக்கிற பொழுதெல்லாம் விறகு கட்டைக்கு மத்தியில் தாய் அமர்ந்து கண்ணீர் சிந்துகிற அந்த கண்ணீர் குடிகள் என் புத்தகத்தின் மேல் படிவதாக நினைத்துக் கொள்வேன். நான் படித்தா மட்டும்தான் சார் என் குடும்பம் இருந்தாங்க, பலமாக இருந்தாங்க, அதுக்காக படித்த சாதனை சொல்லுகிற பொழுது என் மனம் நெகிழ்ந்து. கேரளாவில் கோட்டையில் குருவன்முடின்னு ஒரு கிராமம், சபரிமலைக்கு போகிற அப்படின்னு இந்த கிராமத்தில் ஒரு பொண்ணு ஒரு 40 வருஷத்துக்கு மேலே அந்த இடத்துல ஒரு தாத்தா பாட்டி வீட்டில் வச்சுருக்காங்க. அவங்களோட பேத்தி ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டு மீதி டைம்லாம் பரோட்டா அம்மா சபைகளில் பாத யாத்திரை போகிறவங்க, சபைகளில் வழி போகிறவங்க புத்தகத்தில் பேசுகிற ஒரு சின்ன ஒரு பரோட்டாக்கள் அந்த பொண்ணு ஃபேமஸ் ஏரியா. அது படிச்சுட்டு லாயர் இருக்கும். அவங்க சொல்கிறேன், என் வந்து நம்பிக்கை வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஆசை. அம்மா திரும்புறதுக்கும் அப்பாவும் திரும்புறதுக்கும் 2 ஜீவன்கள் இந்த உலகத்தில் இருந்துச்சுன்னா உங்களுடைய பெரிய கோடீஸ்வரர் இந்த உலகத்தில் இல்லை என்று நம்புகிறேன். எங்கள் காய்ப்பு, எங்கள் கண்ணீர் எங்கள் தோண்டு இருக்கிற பொழுது உங்களுக்காக தோண்டு இருக்கிற அந்த 2 உறவுகளை ஒருபோதும் ஏமாற்றாங்க. வாழ்க்கை ரொம்ப சாதம். நினைக்கிறீங்க ஒரு வருஷம் 2025 2025 இவ்வளோ பெரிய ஒரு வருஷம் 365 நாள் கிடையாது. நாளைக்கு 2035 ஏதாவது சந்தர்ப்பத்தில் நீங்கள் வந்து பேசுகிறப்ப சார் எக்ஸாம் வந்தீங்க, நான் 12th படிச்சுருந்தேன், வயல் நடத்துக்கு ஒரு அவங்க ஏஎஸ்பி காலேஜ்லேருந்து அவங்க கூப்பிட்டுருந்தாங்க போல எங்கள் ஸ்கூலில் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க, நீங்கள் வந்திருந்தீங்க, நீங்கள் பேசுகிறப்ப அந்த 10 வருஷங்கிறது 365 × 10 மாதிரி போயிருக்காரு. இப்படி போயிருக்கு. கரெக்டாக உண்மையாக நாட்கள் நடந்து போயிருக்கு. அந்த டைம்ல ஒரு பெரிய மேஜிக் என்ன தெரியும் அந்த காலம். இப்போ நம்மகிட்ட 5 ஷர்ட் இருக்கு நமக்கு தெரியும், 5 சுடிதார் இருக்கு நமக்கு தெரியும், 2 வாட்ச் இருக்கு நமக்கு தெரியும், 4 பென்சில் இருக்கு, 2 பேனா இருக்கு, பேங்க் பேலன்ஸ் இருக்கு, எல்லாமே நமக்கு தெரியும். நம்மகிட்ட எவ்வளோ இருக்குன்னே தெரியாம செலவு பண்ணிட்டே இருக்கிற ஒரே விஷயம் டைம் மட்டும். நம்மகிட்ட எவ்வளோ இருக்குன்னே தெரியாம செலவு பண்ணிட்டே இருக்கிற ஒரே விஷயம் டைம் மட்டும்தான். அப்ப செலவு பண்ற விஷயத்த நீ இன்வெஸ்ட்மெண்டா மாத்திட்டே இருந்துச்சு. செலவுங்கிறது செலவு திரும்பி நமக்கு கிடைக்காது. இன்வெஸ்ட்மெண்ட்னா திரும்ப நமக்கு பலனோட கிடைக்கும். நீ டைமை கரெக்டா உனக்கு பிடிச்ச துறையில இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா 10 வருஷம் கழிச்சு 15 வருஷம் கழிச்சு அந்த துறையினுடைய மிகச்சிறந்த தலைமை பொறுப்பில் நீங்கள் இருப்பீர்கள் என்பது காலத்தினுடைய கட்டாயம். டைம் கரெக்டா மேனேஜ் பண்ண. நான் வரப்ப சொல்லிட்டு குழந்தைங்களா விளையாண்டு சந்தோஷமா இருந்தது. என்னோட ரெக்வஸ்ட், நீ எத்தனை பேர் விளையாடுறீங்க? நல்லா தைரியமா பேசுங்க.
எதுலாம் வெரி குட். இது எத்தனை मेरी क्यूरी तो அடுத்த நோபல் பரிசீலனைக்காக காரணத்துக்கு நான் ஒன்னே ஒன்று சொல்லணும். உடம்ப ஃபிட்டாக வச்சுருக்காங்க யாருமே மைண்டை ஃபிட்டாக வச்சுக்கவே முடியாது. உடம்புல ஃப்ளெக்சிபிலிட்டி இல்லாத யாருமே வாழ்க்கையில் அடுத்தவங்களோட ஃப்ளெக்சிபிளாக போகவே முடியாது. எனக்கு அத்தனை பேருக்கு சொல்கிறேன், ஒரு நாளைக்கு சார் டைமே இல்லை சார். வழக்கமாக நம்ம சொல்கிறோம் ஒரு ½ hour முன்னாடி இருந்துச்சுட்டா டைம் இருக்கும். நான் ஏற்கனவே தூக்கம் கம்மி சார், நான் ஒன்றும் பண்ண முடியாது சார். நீங்கள் தான் சார் அதுக்கு உழைக்கணும், நீங்கள் தான் சார் டைமை மேனேஜ் பண்ணணும். இந்த உலகத்தில் எல்லாருக்குமே 364 நாள் தான் சார், 24 மணி நேரம் தான் சார். ஆனால் அது ஒரு அமெரிக்க அதிபர் ஆகிறார் சார், ஒருத்தர் இந்திய பிரதமர் ஆகிறாரு சார், ஒருத்தர் தமிழ்நாடு முதலமைச்சர் ஆகிறார் சார், ஒருத்தர் ஒன்றுமே தான் போயிடுறாங்க சார். ஏன் சார்? ஏன்னா 24 நாள் பார்த்துட்டே இருக்காங்க சார். எனக்கு கொடுக்கல சார், டைம் போறதே தெரியல சார் சொல்லவே கூடாது. நீங்க மேனேஜ் பண்ணுங்க, நீங்க விளையாடுங்க, நீங்க ஆக்டிவா இருங்க. இருக்கிற அத்தனை பேருக்கு சொல்றேன், எவ்வளவு நீங்க ஆக்டிவா இருக்கீங்களோ அவ்வளவு படிப்புல மிகச்சிறந்த கான்சென்ட்ரேஷன் கிடைக்கும். எனக்கு சத்ரு அவர்கள் பேசுனதுல ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம், ரொம்ப அழகா அவர் சொல்லியிருந்தாரு. நீ எதை பண்ணாலும் அதை சொல்றத கொஞ்சம் விளையாடுல. நீ படிக்கிற எப்பயுமே 100% சந்தோஷமா படிக்க முடியுமாங்கன்னு முடியாது, யாராலே முடியாது. கரெக்டா? இந்த ஸ்கூல் ஃபர்ஸ்ட், டிஸ்ட்ரிக்ட் ஃபர்ஸ்ட், ஸ்டேட் ஃபர்ஸ்டே அந்த குழந்தைகிட்ட போய் கேட்டாலும், பையன்கிட்ட குழந்தைகிட்ட கேட்டாலும், சார் 365 நாள் இன்ட்ரெஸ்டோட படிக்கணும்னா போய் முடியவே முடியாது, சாத்தியமே கிடையாது. 1/2 தான் படிக்க முடியும், ஹோம்ஒர்க்கு 1/2 தான் எழுத முடியும், ஏதோ ஒரு பிரசன்டேஷன் 1/2 தான் கொடுக்க முடியும். நான் மேடையில பேசுறேன், எல்லா மேடையும் குழுவோட பேசுறேன்னா கிடையாது, போய் சில மேடையில 1/2 தான் இருக்கும். எல்லாமே 1/2 தான் பண்ண முடியும். ஆனால் விளையாடுற பொழுது மட்டும்தான் நீங்க முழு பண்ணும்போது ஒருங்கிணைந்து ஒரு விஷயத்தை பண்ணுங்க. கரெக்டா? நீ கிரிக்கெட் பிளேயரா, முழுக்க கான்சென்ட்ரேஷன் கிரிக்கெட்ல தான் இருக்கும். எத்தனை பேர் ஏரியால வந்து ஒரே கிரவுண்ட் இருக்கும், 10 பேர் கிரிக்கெட் விளையாடுவோம், சண்டே நாம விளையாடுவோம், அந்த மாதிரி கேம் கேக்குது. சூப்பரா, நீங்க எங்கேனா வெரி குட். 10 டீம்ஸ் ஒரே கிரவுண்ட்ல, நான் கான்சென்ட்ரேஷனோட பவர் சொல்றேன், கிரிக்கெட் சொல்றேன். 10 டீம் என்ன ஒரே கிரவுண்ட்ல, 10 டீமும் மேட்ச் விளையாடும். கரெக்டா? சில டீம் ப்ராப்பரா வந்தா 11 பேர் இருப்பாங்க, சில டீம் பரிதாபமா இருந்தா 6 பேர் விளையாடுவாங்க. கரெக்டா? ஆனா நம்ம டீம் எவன் பவுலிங் போடுறான், ஆப்போனன்ட் டீம்ல எவன் பேட்டிங் பிடிக்கிறான், அந்த பேட்ஸ்மேன் பால் எங்க அடிக்கிறான் நமக்கு தெரியும். கரெக்டா? இதே மாதிரி தான் 10 டீமுக்கும் தெரியும். ஏன்? அவனுக்கு டிஸ்ட்ராக்ஷனே கிடையாது. காரணம் அவனுக்கு பிடிச்ச விஷயத்தை அவன் செய்யறான், அவனுக்கு பிடிச்ச விஷயத்தை முழு மனசோட அவன் செய்யறான். இதேதான் கோலிங் விளையாட போறோம், ஒரு கில்லி தாங்க விளையாட போறோம். ஏன் ஃபோக்கஸ் ஃபுல்லா அங்க இருக்கும், படிக்கிறப்ப மட்டும்தான். அம்மா பாலிங் ரெண்டு அம்மா தெரியும். அம்மா என்ன சமையல் போடுறேன், அம்மா அம்மாக்கு நீங்க லீவா படிக்கிறியா, அந்த ரசம் வச்சு கொள்ளலாம். இந்த அளவுக்கு படிக்கிறப்ப நம்ம 360 டிகிரி மைண்ட் ஓப்பன் ஆயிடும். அதான் எங்க பண்றோம், என்ன பண்றான், கம்மி ஸ்கூல்ல வந்துட்டானா, குடும்ப பாசம் பிடிச்சுக்கும், தாத்தா மாத்தா சாட்டாரா, கிளம்பி எங்க இருக்கு, எங்க நம்ம ஊர்ல 3 கோடி இருக்குது, 1 கோடியை காரணம் கோழி. நீ பாத்தீங்கன்னா அது கூட ரிசல்ட் உனக்கு வந்துடும். டிஸ்ட்ராக்ஷன் எப்படி படிக்க முடியும்? நீ விளையாட 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 போக்கஸ் அதிகமாயிட்டே இருக்கும், கான்சென்ட்ரேஷன் அதிகமாயிட்டே இருக்கும். நீ 5 மணி நேரம் டிஸ்ட்ராக்ஷனோட படிக்கிறத விட 50 நிமிஷம் போக்கஸ்டா படிக்கிறது இணையாது. நமக்கு தெரியும், நம்ம புத்தகத்தை வச்சுட்டு ஒரு ஓபி எடுக்கணும். அன்னைக்கு கரண்ட் போய் ஒரு பயம் படிச்சிருக்கேன், கரண்ட் கட்டாயம் ஒரு பயம் படிச்சிருக்கேன். அப்பா கேட்டீங்க கரண்ட் கட்டாயம் என்ன பண்றது, படிச்சுட்டு இருக்கேன். ஏன்னா கரண்டே முடிச்சிருக்காரு, படிக்கிற ஃபாரஸ்ட்ல கரண்ட் போடவே தெரியலன்னு ஏதாவது அடிச்சு கூட எப்படியாவது ஓட்டிடுவோம், டைம் ஓட்டிடுவோம், படிக்கிற டிஸ்டர்ப் பண்ண கதவு சாத்தியம் பெரிய நியூட்டன் அடுத்தது கண்டுபிடிக்க போறாங்க. கதவை சாத்தியம் படிச்சுக்கிறேன் பார்ப்பாங்க. எங்க படிக்கிறப்ப நீங்க வந்து உங்க ஆசிரியர்களையோ பேரண்ட்ஸையோ ஏமாத்துறது, அவங்கள ஏமாத்துறது
ஏமாற்றுவதே கிடையாது. நீங்க உங்களுடைய எதிர்காலத்தை ஏமாற்றிக் கொள்வதற்கு சமமாக. என்ன நீ படிச்சு நீ பண்ணி ஹானஸ்டா சொல்றேன். எஸ்ஆர்ஐ ஸ்கூல்ல அவங்க சொல்ல முடியாது, பிஎஸ்பியே சொல்லுங்க. நான் சொல்றேன், நீ படிக்கவே சுமாராக தான் படிக்க. அவங்களுக்கு என்ன ஒன்றும் கிடையாது. 60% தான் வாங்கிக்கிறேன். கிளம்புவோம். அடுத்த பேட்ச் நான் திரும்பி பண்ணுவேன். அப்படி சொல்லிங்க. ஆமாட்டா, நான் தான் அவ்வளோ முயற்சி கொண்டா நீ படிக்காம இப்போ வந்து கவலைப்பட்டு இருந்தீங்கன்னா ஆனால் அது கிடையாது. இப்போ நீங்கள் படித்து முடிச்சு எனக்கு என்னன்னா, பெத்த அம்மா அப்பா கூட ஏதாவது ஒரு கடமைக்கு மனசோட ஓரத்தில் எதிர்பார்ப்பாங்க. கடைசி காலத்தில் சாப்பாடாக போகணும்னு நினைக்கிறேன். அப்படி ஆசை டீச்சர்ஸ்க்கு அதுவும் வேணும். நீ ஏன் 15 வருஷம் 20 வருஷம் கழிச்சு எஸ்ஆர்டி கேம்பஸ் வந்து மேம் நான் உங்கள் ஸ்டூடெண்ட் சொன்னால் அப்படியா கேட்குற டீச்சர்ஸ் தான் இருக்கும். ஏன் ஒன்ன மாதிரி ஆயிரக்கணக்கான ஸ்டூடெண்ட்ஸை அவங்க உருவாக்கி வெளியில் அனுப்புறது மட்டும்தான் மேலே. நீ எவ்வளோ பெரிய ஆளானாலும் ஒன்றிருந்து ₹1 கூட கேட்காத ஒரே உள்ளம் உனக்கு சொல்லிக் கொடுத்த ஆசிரியர்கள் உள்ளம் என்பதை நீ புரிந்து கொண்டால் போனா அவங்க திட்டப்ப ஏதோ நம்ம சில பேர் திட்டப்ப நம்ம போகணும்ல, இதே ஃபோக்கஸ் சுத்தமாக படிக்கிறேன். கல்யாணம் பண்ண போறீங்க, இந்த வீட்டுக்கு மருமகள் கொடுக்க போறீங்க. மருமகள் ஒன்றும் கிடையாது. நான் ஃபர்ஸ்ட் டேலேருந்து பார்த்துட்டேன். அந்த மேடம்க்கு பார்த்தாலே ஏன் குளிக்காம இப்படியா வர, அதெல்லாம் ஒண்ணு என்ன பார்த்தா பிடிக்காம ஒண்ணுமே கிடையாது. தனிப்பட்ட வெறுப்புங்கிறது நீங்களா இமேஜின் பண்ணிக்கிறது. கடை ஒன்னே ஒன்று சொல்றேன், ஒரு விஷயம் குண்டு அப்படின்னு லேபிள் விட்டீங்கன்னா அது குண்டு கரெக்டா. ஒரு விஷயம் பேட் நீ லேபிள் விட்டீங்கன்னா அது எப்பயுமே பேட் தான். ஒருத்தர் மீது நான் ஒன்னே சொல்றேன், அதான் ஃப்ரெண்ட்ஸ் வந்து நீ சொல்ற கருத்துக்கு எதிர்த்து சொல்றாங்க, இல்ல டீச்சர்ஸ் உனக்கு எதிர்த்து சொல்றாங்கன்னா அவங்க கருத்தமா எதிர்க்கிறாங்க, ஒன்ன எதிர்க்கிற அதை நல்லா புரிஞ்சுக்கோ. நீ சொல்ற ஐடியா தப்புன்னு சொல்றாங்க, இல்ல பிஹேவியர் தப்புன்னு சொல்றாங்க, நீ தப்புனே இந்த உலகத்துல யாரும் சொல்ல முடியாது. ஏன்னா யாருமே பர்ஃபெக்ட் கிடையாது. கரெக்ட் பண்ணிட்டே தான் இருக்கும் வாழ்க்கையில ஒவ்வொருத்தரும். உனக்கான பொக்கிஷம் மட்டும்தான் இருக்கு. ஓஷோவோட ஞான கதைகள் எனக்கு மிக மிக பிடித்த கதை. ஒரு மலை காலையில கிளம்பணும், கரெக்டா ஒரு இடத்துல நிக்கணும், பாலைவனத்துல சூரிய ஒளி வந்ததுக்கு அப்புறம் அந்த நிழல் எங்க விழுதோ, நிழல் விழுகிற தலையில் இருக்கிற திசையில நாம நோட்டோம்னா பொக்கிஷன் கிடைக்கும். ஒரு தகவல் எல்லாரும் போறாங்க, யாராலும் இந்த பொக்கிஷன் அடைய முடியாது. ஒரு இளைஞன் போறான், கரெக்டா அந்த பாலைவனத்துக்கு போயிடறான். மலைக்கு ஒட்டி இருக்கு, சூரியன் வருது, நிக்கிறான் எல்லாரும் சொன்ன இடத்துல. கரெக்டா அவனுடைய நிழல் விழுது. நிழல் விழுந்தோட அவன் குடி தோண்ட ஆரம்பிக்கிறான். தோண்டிக்கிட்டே இருக்கான், டைம் ஆகிட்டே இருக்கு. தோண்டிக்கிட்டே இருக்கான், டைம் ஆகிட்டே இருக்கு. சூரியன் உச்சி வெயிலா மாறி உச்சத்துக்கு வந்து அப்ப நிழல் எங்கேயுமே விழாது. கரெக்டா சோர்ந்து கண்கலங்கி நிற்கிறான். இந்த பக்கம் வயசாக போறாங்க. ஏன்பா கண்கலங்கி நிற்கிறேன்? பாலைவனத்தில் உச்சி வெயில சுடுதல பண்ணுறேன். அங்கே தலைவி ஏன் இல்லைங்களா? இந்த மாதிரி குறிப்பிட்ட இடத்துல குறிப்பிட்ட திசையில் நிழல்கிறோம். அந்த நிழலுடைய திசையில நம்ம மண்ணை தோண்டினா பொக்கிஷம் கிடைக்கும்னாங்க. எனக்கு கிடைக்கல, நான் சோர்ந்து போயிட்டேன். என்னோட அந்த வயசான சொல்றாங்க, இப்பொழுது அந்த நிழல் இங்கே இருக்கு, அவனை இங்கே இல்லை. நல்லா யோசிச்சு சொன்னேன், கால் பண்ணிக்கிறது நிறைய அந்த வயசான சொன்னாங்க. உண்மைகள் தான் நீ தேர்தல் பொக்கிஷம் உடம்புள் தானே இருக்கிறதே ஒழிய மண்ணிலோ விண்ணிலோ ஒருபோதும் கிடையாது. நீ யார் என்பதை நீ தெரிந்து கொண்டால் நீ அடையக்கூடிய பொக்கிஷனுடைய அளவு எல்லை கடந்தால் இருக்கும். உனக்கு நீதான் பொக்கிஷன் சொல்லி போயிட்டான். இது ஓஷோட ஞானம். கதையை படித்ததுக்கு அப்புறம் எனக்குள்ள பயங்கரமான நம்ம வெளியில் எல்லா ரிசல்ட்டும் போயிட்டே இருக்கோம். நமக்கான ரிசல்ட்டுங்கிறது நமக்குள்ள மட்டும்தான் இருக்கு. நமக்கான ரிசல்ட்டுங்கிறது நமக்குள்ள மட்டும்தான் இருக்கு. நியூட்டன், ஐன்ஸ்டைன், எடிசன், ராமானுஜன், சர்சி ராமன் விமர்சனம் பண்ணாத உலகம் இல்லை.
ஆனால் விமர்சனத்தை தாண்டி வரலாறாக இன்றைக்கு அவர்கள் தான் கொண்டிருக்கிறார்கள். இந்த அருமை கம்பிகள் இந்த உலகம் நிகழ்ச்சி, உலகம் நிகழ்ச்சி நாளைக்கு நீங்கள் படித்து முடிச்சு ட்ராவல் பண்ணுறப்ப எவ்வளோ ஈஸி. நீங்கள் ஏன் வந்து சொல்கிறோம், மனிதகுல வரலாற்றினுடைய அடுத்த மாபெரும் பாய்ச்சல்னு சொல்கிறாங்க. சுற்றி இருக்கிற உலகத்துக்கு மிக வேகமாக மாறிடுது. இன்னைக்கு எதெல்லாம் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி நீங்கள் கன்சிடர் பண்ணுறீங்களோ அந்த ஜாபே 5 வருஷத்துக்கு இல்லாமல் போயிடும். இல்லை அது வேற மாதிரி இருக்கணும். உலகம் மாற்றத்துக்கு தயாராகி கொண்டே இருக்கிறது, தன்னை மாற்றிக்கொண்டே இருக்கிறது. நீங்களும் மாறிக்கொண்டே இருக்கிறீர்கள். யாராவது இன்ஜினியரிங் படித்தா வேலை கிடைக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. உன்னை என்னடா ஸ்ட்ராட்டஜி இருக்குது, உன்னோட ஸ்ட்ராட்டஜி ரிப்போர்ட் என்ன இருக்குது, நீ என்ன ஸ்ட்ராட்டஜிலே நல்லா சொல்லறேன் அவன் கேள்வி கேளுங்க. அவனுக்கு எதுவுமே தெரியாது. எங்கேயோ கேட்க விஷயத்தை அவன் சொல்லுவான். ஒரு சார்ந்த ஒரு நல்ல பள்ளியில் படிக்கிறதோ ஒரு நல்ல கல்லூரியில் படிக்கிறதோ மிகப்பெரிய வாய்ப்பு. உங்களுக்கு தெரியுமா, 12வது முடிச்சு காலேஜ் சேர முடியாத இந்த ஆண்டு ஆக்சுவலாக பார்த்தா இந்தியாவிலே தமிழ்நாட்டில் தான் உயர்கல்வியில் சேர்றவங்க எண்ணிக்கை அதிகம். ஆனால் இந்த ஆண்டு மட்டும் 1.25 லட்சம் பேர் உயர்கல்வியை சேர முடியாமல் இருக்கிறாங்க. காரணம் அவங்களுடைய வறுமையான சூழல். நீங்கள் 12th வந்து இங்கே உட்காந்துருக்கீங்க. உங்களை விட பல மடங்கு புத்திசாலியான பையனும் பொண்ணும் இந்தியாவில் ஏதாவது இடத்துல குடும்ப சூழல் காரணமாக ட்ராப் ஆகி கரெக்டா. இன்னைக்கு நாளைக்கு நீங்கள் போய் படிக்கிற ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் சீட்டோ, ஒரு MBBS சீட்டோ, ஒரு IASஓ, ஒரு IFSஓ, ஒரு IPSஓ யாரோ ஒரு சமூகத்துக்கு விட்டு கொடுத்த வாய்ப்பு என்பதை மறந்துவிடாது. உங்களை விட அறிவாளியாக இருக்கிற அவர்கள் குடும்ப சூழல் காரணமாக, பணம் இல்லாததன் காரணமாக படிப்பை பாதியிலே விட்டுவிட்டு நீ படிக்கிற, நீ வேலை செய்கிற அதே IT கம்பெனி வெளியில ரோடு எக்ஸ்டென்ஷனுக்கு வேலை செஞ்சுட்டு அந்த பையன் முட்டாள் கிடையாது. அந்த பையனுக்கு பணம் கிடையாது. இங்க இருக்கிற மாதிரி கல்வி குறித்த விழிப்புணர்வு நார்த் இந்தியாவில் பெருசா கிடையாது. உலகத்திலேயே தன்னை விற்றாவது தன் தலைமுறையை படிக்க வைக்க வேண்டும் என்று நினைக்கிற பெற்றோர்கள் வாழ்கிற ஒரே பூமி தமிழ்நாடு என்பதை நினைத்து இங்க இருக்கிற ஒவ்வொரு டைமும் காலேஜ் சேர்க்கிறப்ப பெற்றோர்கள் தங்கத்தை அடகு வைக்கிறது மட்டும் சில 100 கோடி. இந்தியாவில் தமிழ்நாட்டில் கோயம்புத்தூர்ல தங்களை வியாபார சங்கத்துல தான் கொடுக்குறாங்க. ஒரே ஒரு வாரத்தில் மட்டும் சென்ற வருஷம் காலேஜ் சேர்றப்ப 12 கோடி ரூபாய் மதிப்புடைய தங்க நகையில பேரண்ட்ஸ் அடகு வச்சிருக்காங்க. எதுக்காக? பார்த்து ஒரு குடியாக சேர்த்த தங்கம் தன் தலைமுறைக்கு உதவும் நினைச்சு ஏன் அடகு வைக்கிறாங்க? எப்படியாவது படிச்சிடணும், எப்படியாவது மேல வந்துடணும். நான் பார்க்காத ஒரு வாழ்க்கையை, நான் வாழாத ஒரு வாழ்க்கையை, நான் அனுபவிக்காத ஒரு மகிழ்ச்சியை என் தலைமுறை அனுபவிக்க வேண்டும் என்கிற ஒரே ஒரு எண்ணத்தோடு தான் அவங்க எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க பார்க்கறதுக்கு உங்க அப்பா நல்லா இருக்கிற மாதிரி தெரியல, நீங்க பார்க்கறதுக்கு உங்க அம்மா நல்லா இருக்கிற மாதிரி தெரியல. அவங்க கோத்ரூ பண்ற ஹெல்த் இஷ்யூஸ், அவங்க கோத்ரூ பண்ற பினான்சியல் இஷ்யூஸ் எதுவுமே நமக்கு தெரியாது. ஏன்? எந்த தந்தையும் தாயும் தன் தலைவரை பார்த்து அழ வேண்டும் என்று நினைப்பதே கிடையாது. ஏன்? அவங்க அழுதாங்க பாதிக்கும், படிப்பு பாதிக்கும், குழந்தைகளை பாதிக்கிற ஒரே ஒரு எண்ணம் தான். என் அருமை சகோதரர்களே, ஈரோடு பக்கத்துல ஒரு பையன் தெரியாத ஒரு கிராமத்துல பிறந்து அரசு பள்ளியில படிச்சு, அரசு உதவி பெறுகிற பள்ளியில படிச்சு, அரசு உதவி பெறுகிற மெல்ல மெல்ல படித்துதான் மட்டுமே வளர்ந்தேன். மகேஷ் என்கிற என்னோட பேருக்கு முன்னாடி ஈரோடு பேரை சேர்த்துக்கிறதுக்கு, ஈரோடு மகேஷ் அடையாளம் காமிச்சுக்கிறதுக்கு 20 ஆண்டு கால உழைப்பு தேவைப்பட்டது. இங்க இருக்கிற அத்தனை பேருக்கு சொல்றேன், விரைவாக வருகிற வெற்றி ஒருபோதும் நிலைக்காது. நிதானமாக வருகிற வெற்றி தலைமுறையை தாண்டி உங்களை காப்பாற்றுகிறது. ஒரு எக்ஸாம் மார்க் வாங்கிருக்கலாம், நீ படிச்ச கொஸ்டின் மட்டும் ஏதோ லக் ஃபேக்டர்ல வந்திருக்கலாம். அதனால எல்லா எக்ஸாமும் லக் காப்பாற்றும் நினைக்கவே வைக்காத. அதிர்ஷ்டம் எப்பொழுதும் உன்னை காப்பாற்றாது, சிபாரிசு எப்பொழுதும் உன்னை தூக்கி விடாது. உன் உழைப்பும் உன் திறமையும் மட்டும்தான் உனக்கான அடையாளம், வேற எதுவுமே உனக்கான அடையாளம் கிடையாது. எந்த சப்ஜெக்ட் வரலையோ அந்த சப்ஜெக்ட்ல ஒரு நாளைக்கு 20 நிமிஷம் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. 20 நிமிஷம் துவங்காமல் இருப்பதுதான் தாமதமே தவிர தாமதமாக துவங்குவது ஒருபோதும் தாமதம். புரியுதா? இனிஷியேட் பண்ணாமல் இருக்கிறதா தப்பு. லேட்டா இனிஷியேட் பண்ணியா தப்பே கிடையாது, ஜெயிச்சம். தயவு செஞ்சு எனக்கு இது வராது, எனக்கு இது செட் ஆகாது, எனக்கு இது நடக்காது நினைக்காது.
எல்லா சப்ஜெக்டும் நீங்க படிச்சுதான் எல்லாத்தையுமே நீங்க ஸ்கோர் பண்ணி ஆகணும். அப்பதான் பிஎஸ்சி காலேஜ் மாதிரி ஒரு நல்ல காலேஜ் உங்களுக்கு ஒரு அட்மிஷன் கிடைக்கும். போகலாம், கேம்பஸை யூஸ் பண்ணிக்கலாம், லைப்ரரி யூஸ் பண்ணிக்கலாம், அங்க இருக்கிற எல்லா ஃபெசிலிட்டியும் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க என்ன இன்ஜினியரிங் முடிச்சு நான் ஐஏஎஸ் ஆகணும்னு நினைக்கிறியா? மாறலாம், ஐடியா மாறலாம். சந்திராயன் 3 திட்ட இயக்குனர் வீர முத்துவேல் அவர் சொன்ன ஒரு வீடியோ, சந்திராயன் 3 நிலவோட தென்துருவத்துல விக்ரம் லேண்டர் சக்சஸ்ஃபுல்லா லேண்ட் ஆயிடுச்சு. உலகமே கொண்டாடுது. யாரா 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 பாத்துட்டு பார்த்தா வந்து நிக்கிறான். நான் தான் அந்த பையன் வீர முத்துவேல். நம்மால் விழுப்புரம் அவர் சொல்றாரு, சார் ஸ்கூல் வரைக்கும் நான் சும்மா தான் பண்ணேன், காலேஜ் ஒரு பயந்துட்டேன். என் கூட படிக்கும் போது புத்திசாலித்தனத்தை பார்த்து நான் பயந்துட்டேன். படிச்சாலும் மேலே வர முடியும் புரிஞ்சுட்டேன். பாலிடெக்னிக் முடிச்சு இன்ஜினியரிங் ஜாயின் பண்ண நான் தெரியல. எனக்கு வந்து விண்வெளி சம்பந்தமானதான் ஆராய்ச்சி பண்ணணும் ஆசை. அப்துல் கலாம் தான் எனக்கு மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷன். அதுக்காக தான் சார் படித்தேன். இன்னைக்கு இந்த இடத்துல படிக்கிறேன் சொல்லிட்டு அந்த வீடியோட முடிவில் ஒரு பதிவு கொடுத்தாரு. சுமாராக படித்த நானே சந்திராயன் ப்ராஜெக்ட் ஆடுங்க. நீங்களாம் நல்லா படிச்சிங்கன்னா உலகத்தில் எந்த ப்ராஜெக்டை வேணால் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியுது. ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு செய்தியே கொடுத்தாங்க. யாருடைய வாழ்க்கை எந்த நிமிடத்தில் எதை கொண்டு வாங்கி முடியாது. இந்த மையத்தமிழ் நிகழ்ச்சி மூலமாக இந்த அரங்கத்தில் அமர்ந்திருக்கிற 500க்கும் மேற்பட்ட மாணவர்கள் 5 மாணவர்கள் வாழ்க்கையை நான் இந்த பேச்சின் மூலமாக மாற்றியுள்ளார். அதுதான் என் பேச்சுக்கு கிடைத்த மாபெரும் வெற்றியாக நான் நினைக்கிறேன். வாழ்வு உண்மை, வாழ்வுக்கு வருகிற தலைமுறை பிறப்பு சரித்திரமானாலும் இறப்பு சரித்திரமானாலும் பாராட்டும் நாளை வந்தால் நம் பெயர் எழுதும். பிறப்போம், சிந்தனையால் வாழ்வோம், உழைப்பால் உயர்வோம், நேர்மையான வெற்றியை ரசிப்போம். வாய்ப்புக்கு நன்றி.